அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். திரு பூபதி கோவை அவர்கள் எழுதிய பிற்பகல் விளையும் அத்தியாயம் 1. கோயம்புத்தூர் ரயில் நிலையம் அந்த மதிய வேளையிலும் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த பெரிய ரயில்வே கடிகாரத்தில் மணி 3:20 தொட்டிருக்கும். மதியம் 3:30 மணிக்கு வரவேண்டிய மங்களூர் எக்ஸ்பிரஸ் வண்டியை எதிர்பார்த்து மிகப்பெரிய கூட்டம் நடைமேடையில் அங்கும் இங்குமாக உலவிக் கொண்டிருந்தது. திடீரென்று அங்கிருந்த ஒலிபெருக்கியிலிருந்து பதிவு செய்யப்பட்ட பெண்ணின் குரல் அழுத்தமான தமிழில் ஒலித்தது. டென் டென் டென். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, மங்களூரிலிருந்து சென்னை வரை செல்லும் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தடம் 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் தங்கள் உடைமைகளை சரிபார்த்து கொண்டு தயாராக இருந்தார்கள். அடுத்த சில நிமிடங்களில் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தண்டவாளம் 2 மெல்ல தலை காட்டி இருந்தது. பயணத்திற்காக முன்பதிவு செய்தவர்களின் பட்டியலை ரயில் பெட்டிகளில் வேக வேகமாக ஒட்டி கொண்டிருந்தார்கள் ரயில்வே ஊழியர்கள். S7 பெட்டியில் பயணம் செய்பவர்களின் பட்டியலில் சீட் நம்பர் 27, பெயர் ரவி, வயது 35 என்று அச்சிடப்பட்டிருந்ததை பார்த்தவுடன் தன் தோளில் மாட்டியிருந்த பையுடன் ரயில் பெட்டியின் உள்ளே பிரவேசித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. நல்ல உயரம், காவல்துறைக்கே உரிய கட்டுக்கோப்பான உடம்பு, அசட்டு தைரியம் இவை அனைத்துமே அவரை போலீஸ் என்று அப்பட்டமாக காட்டி கொடுத்திருந்தது. ஜன்னல் ஓரத்தில் படுக்கை வசதியுடன் கூடிய சீட் அவருக்கு தயாராய் இருந்தது. சமீபத்தில் அவர் விசாரணை நடத்திய வழக்கில் ஏற்பட்ட எதிர்பாராத திருப்பங்களால் அரியலூர் மாவட்டம் தூத்தூர் காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதன் தாக்கத்தை அவர் முகத்தில் தெளிவாக உணர முடிந்திருந்தது. ரயில் மெல்ல புறப்பட தொடங்கி இருந்தது. சற்றே படுக்க முற்பட்ட அவரின் செல்போன் அலறியது. உடனே எடுத்து பார்த்தார். அவருடைய நண்பர் கணேஷ், தினத்தந்தி பத்திரிகையின் ஆசிரியர், லைனில் இருந்தார். ஹலோ ரவி, என்ன ரயில் கிளம்பிடுச்சா? இப்போ தாண்டா கிளம்பி இருக்கு. ஆமாம், நான் கேட்ட டீட்டெயில்ஸ் என்னாச்சு? எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணுற தூத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த மாத்தூர் கிராமம் இருக்குது. போன மாதம் 6ஆம் தேதி தான் வேளாண் ஆசிரியர் குமாரசாமிங்கிற பெருசு அங்கே செத்து போயிருக்காரு. அவர் சாதாரணமாக சாகலை, பேய் அடித்து செத்து போயிட்டதா அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. அந்த ஊரில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு நம்புகிறாங்க. இந்த கேஸை விசாரித்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போயிருக்காரு. காரணம் கேட்டதற்கு மன அழுத்தம்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த ஊரில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் ரவியிடம் சிறிது நேரம் மௌனம். என்ன ரவி, ரொம்ப பயமுறுத்திட்டேனா? பேச்சையே காணோம் என்றார் சிரித்துக்கொண்டே கணேஷ். மறுமுனையில் மீண்டும் மௌனம் தொடரவே, ரவி ரவி என்றவர் பதற்றத்துடன் இணைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் அவருக்கு ஃபோன் பண்ணினார். மறுமுனையில் ரவி மீண்டும் பேசினார். ஹலோ என்றார் தூக்க கலக்கத்தோடு. என்னடா பேச்சியே காணோம், தூங்கிட்டியா என்றான் கணேஷ். ஆமாண்டா, ஃபோனில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன், அதான் தூங்கிட்டேன். நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் என்றார் சிரித்துக்கொண்டே. இன்னும் உன்னோட போலீஸ் புத்தி உன்னை விட்டு போகலைல்ல? ஓகே, எனிவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. மீடியா லெவலில் என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் இருக்கேன் என்றார் கணேஷ். ஓகே, குட் நைட் என்று இணைப்பை துண்டித்தார் ரவி. அடுத்த சில நிமிடங்களில் கணேஷின் ரெக்கார்ட் செய்யப்பட்ட குரல் இன்ஸ்பெக்டர் ரவியின் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. வெளியே ஜெட் வேகத்தில் ரயில் பறந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. சாயங்கால நேரம் 5 மணி. மரங்கள் அடர்ந்த மாத்தூர் கிராமத்தை தென்றல் காற்று வருடி கொண்டிருந்தது. அந்த மாலை வேளையில் கொட்டாப்பாக்கும் சுண்ணாம்புடனும் வாயில் வெற்றிலையை மென்றவாறே தென்னந்தோப்பில் உட்கார்ந்திருந்தார் மாத்தூர் கிராமத்தின் ஊர் தலைவர் தவப்புண்ணியம். உடன் அவர் வேலைக்காரன் பொன்னையா வெற்றிலையை மடித்து வைத்து கொண்டு நின்றிருந்தான். தவப்புண்ணியம் வயது 53 விளிம்புகளில் இருக்கும். நல்ல வாட்டசாட்டமான உடல். தொடர்ந்து 5வது முறையாக மாத்தூர் கிராமத்தின் ஊர் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். டேய் பொன்னையா, என்னடா அவனுங்களை இன்னும் காணோம், வந்து இவ்வளோ நேரமாச்சு? ஐயா வந்துருவாங்க ஐயா என்று சொல்லி முடிப்பதற்குள் சிவநேசனும் ராமலிங்கமும் தென்னந்தோப்புக்குள் நுழைந்திருந்தார்கள். இருவரும் வயதில் 50 கடந்திருந்தார்கள். ஊர் தலைவர் தவப்புண்ணியத்தை கண்டவுடன் வணக்கம் வைத்தவாறே எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தார்கள். சற்றே கோபமான தொனியில் தவப்புண்ணியம், குமாரசாமி கேஸை விசாரணை பண்ணுறதுக்கு தூத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டர் வரானா, அநேகமாக இன்னைக்கு ராத்திரியே இங்கே வந்துருவார்னு நினைக்கிறேன். தலைவரே, இதுக்கு தான் இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்களா? நான் வேற என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன் என்றான் சிவனேசன். தவப்புண்ணியமோ, யோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் கொஞ்சம் கெடுபிடியான ஆள்னு எல்லோரும் சொல்கிறாங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டானா. அதனால் குமாரசாமி விவகாரத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் வந்து என்ன பண்ண போகிறான் தலைவரே? குமாரசாமியை கொன்னது செத்து போன அந்த வெண்ணிலா பொண்ணோட ஆவிதான்னு ஊரே சொல்லுது.
அதை மீறி அவனால் என்னத்தை பண்ணிட முடியும்? நீங்கள் தைரியமாக இருங்க. பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தை ஊரை விட்டே ஓட வச்ச மாதிரி இவனையும் ஓட வச்சிடலாம். அதை விடுங்க. நம்ம கலையரசன் கல்யாண விஷயம் என்னாச்சு? பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னீங்களே என்றான் ராமலிங்கம். நாங்களும் பொண்ணு பார்த்துட்டு தாயா இருக்கோம். ஆனால் அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். செத்து போன அந்த வெண்ணிலா பொண்ணை அவன் இன்னும் மறக்கவே இல்லை. அவளையே நினச்சி தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கான். இதில் அவளோட தற்கொலைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்கிட்டயே சரியாக பேச மாட்டேங்கிறான் என்றார் விரக்தியுடன் தவப்புண்ணியம். தலைவரே, இந்த காலத்து பசங்க மனசு குரங்கு மாதிரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் போக போக சரியாயிரும் என்றான் சிவனேசன். அப்புறம் இன்னும் 2 நாளில் அந்த உரம் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்க கூட, அதான்ப்பா அந்த நெக்ஸ்ட் ஜென் ஃபெர்டிலைசர்ஸ், அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு அவங்க அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியாச்சுன்னா நம்ம காசை வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். தலைவரே, இதில் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நான் நினைக்கிறேன். சிவனேசா, நம்ம ஊரில் நாம் வைக்கிறது தான் சட்டம். யாரும் நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க. பழைய உரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் போதும். நம்ம பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் கேட்டுக்குவானுங்க நம்ம ஊர்க்காரங்க. இதில் யார் பிரச்சனை பண்ணாலும் குமாரசாமிக்கு நடந்த கதி தான் அவங்களுக்கும் என்றார் கராராக தவப்புண்ணியம். சற்று நேரத்தில் வேலைக்காரன் பொன்னையா இளநீரை வெட்டி அதில் நாட்டு சாராயத்தை கலந்து தயாராக வைத்திருந்தான். தலைவரே, இன்னொரு விஷயம். நம்ம ஊரில் உண்மையாலுமே பேய் நடமாட்டம் இருக்குன்னு ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. குறிப்பாக அந்த சாமியார் கூட அதை உண்மைன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதை கேட்டவுடன் சத்தம் போட்டு சிரித்தார் தவப்புண்ணியம். யோ, யாரு? அந்த அன்பாலயம் வேதாந்த சாமியாரா? அவனே ஒரு ஏமாத்துக்காரன். அவன் சொல்கிறத போய் நம்பிட்டு குமாரசாமியை கொன்னதே நாம தான். அவனை பேய் தான் கொன்னுச்சுன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடலையா? அந்த மாதிரி தான் இதுவும். இவ்வளோ பெரிய மனுஷனாயிட்ட, இதுக்கு போய் ஏன் பயந்துட்டுருக்க? அடே ராமலிங்கம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. நீ தைரியமாக இரு என்று சொல்லி அந்த இளநீர் பானத்தை எடுத்து கையில் கொடுத்தார். இதை ஒரு ரவுண்டு உள்ள விடு, எல்லா பயமும் வெளியே வந்துடும் என்றார் சிரித்து கொண்டே. மூவரும் கிட்டத்தட்ட 4வது ரவுண்டை தாண்டி இருந்தார்கள். அத்தியாயம் 3. நேரம் சரியாக இரவு 10:50 மணி. மங்களூர் எக்ஸ்பிரஸ் மிகுந்த சப்தத்துடன் அரியலூர் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியது. அரியலூர் ரயில் நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்கின்ற வாசகங்கள் ஆங்காங்கே இடம்பெற்றிருந்தன. கடைசி ஆளாக படிக்கட்டில் இருந்து இறங்கினார் இன்ஸ்பெக்டர் ரவி. கைகளை மேலே தூக்கி சோம்பலை முறித்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்த அவர் தன் கையில் இருந்த மொபைல் ஃபோனை எடுத்து கந்தசாமி என்கின்ற நம்பரை தேடி கொண்டிருந்தார். சார் என்ற குரல் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்த அவருக்கு சல்யூட்டுடன் எதிர்பட்டார் ஏட்டு கந்தசாமி. வயதில் 40 நெருங்கியிருந்தார். கட்டையான உயரம், காவல்துறைக்கே சற்றும் சம்பந்தப்படாத ஒரு உடல்வாகு. சார், நான் தான் சார், ஏட்டு கந்தசாமி என்று அவர் ஆரம்பிப்பதற்குள் அவரை கையமர்த்தினார் இன்ஸ்பெக்டர் ரவி. என்ன என்று தெரியாமல் திரு திருவென்று முழித்து கொண்டிருந்தார் கந்தசாமி. உன்னை பற்றி நானே சொல்கிறேன் என்று பேச ஆரம்பித்தார். உன் பேர் கந்தசாமி, வயசு 40, 2 புள்ள, ஒரு பொண்டாட்டி. 10 வருஷமாக இதே ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக இருந்து இப்போ தான் ஏட்டா ப்ரொமோஷன் வாங்கியிருக்க. எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை. சொந்த ஊர் மாத்தூர்லேயே போஸ்டிங் வாங்கினது ரொம்ப சௌகரியமாக போச்சு. பெரிய பெரிய ஆஃபீஸருக்கு ஜால்ரா போட்டே காலத்தை கடத்தியாச்சு. உன் பர்சனல் ரெக்கார்டை எடுத்து பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இது போதுமா, இல்லை இன்னும் ஏதாவது சொல்லணுமா என்றார் ரவி முகத்தில் இருந்த அதிர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல். இல்லை சார், நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இது போதும், போலாம் என்று இருவரும் ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். இருவரும் ஏறியவுடன் ஜீப்பை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தார் ஏட்டு கந்தசாமி. நேரம் இரவு 11 கடந்திருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லாமல் எங்கு பார்த்தாலும் கார் இருள் சூழ்ந்திருந்தது. எண்ணி பார்த்துவிடக்கூடிய அளவிலே தெரு விளக்குகளின் எண்ணிக்கை இருந்தது. இவரிடம் ஏதாவது கேட்கலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பத்துடனே ஜீப்பை ஓட்டி கொண்டிருந்தார் ஏட்டு கந்தசாமி. ஜீப்பின் வேகம் சீராக அதிகரித்து இருந்தது. அங்கிருந்த மௌனத்தை கலைத்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. என்ன கந்தசாமி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. எதா இருந்தாலும் தைரியமாக கேளு. அது ஒன்றும் இல்லை சார். என்னை பற்றி எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? நான் யார்கிட்ட பேசினாலும் முதல்ல அவங்களோட முழு விவரமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். அதுதான் என்னோட வழக்கம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரம் ஆள் எப்படி? கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி இருப்பார் சார். வெயிட்டு ஒரு 65 இருப்பார்னு நினைக்கிறேன். நல்ல மாநிறம், தாடி மீசையெல்லாம் வச்சு பயங்கரமாக இருப்பார் சார். அப்புறம் அவர் வலது கையில் மொத்தம் 6 விரல் இருக்கும். யோ, நான் என்ன மிலிட்ரிக்கா ஆள் எடுக்கிறேன்? ஹைட்டு வெயிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. அவர் மற்ற விஷயம்லாம் எப்படி? அவரா சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷர் சார். கை சுத்தம், மாமூல் வாங்கினா திட்டுவார் சார். ஸ்டேஷனில் மட்டும் இல்லை, பொதுமக்கள் கிட்ட கூட அவருக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளாக எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தார். நானும் கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவர் எதையும் சொல்லலை.
கடைசியில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊரை விட்டே போயிட்டார் சார். எனக்கு தெரிஞ்சு அவரும் பேயை பார்த்து பயந்துருப்பாரோன்னு நினைக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர் ரவி சிரித்து கொண்டே, யோ, இந்த காலத்துலேயும் இன்னும் இந்த மாதிரி கன்றாவிகளை நாம் நம்பிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இந்த காலத்தில் அவன் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் நீங்கள் பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்கீங்க. சார், நீங்கள் வேற, நானே 2-3 தடவை பேயை பார்த்துருக்கேன். இஸ் இட்? அப்படியா? பேய் எப்படியா இருக்கும் என்றார் சிரித்து கொண்டே. தனியாக இருக்கும்போது திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போன மாதிரி இருக்கும் சார். அவ்வளோதான், 2 நாளைக்கு தூக்கமே வராது, எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனால தான் சார் நம்ம எப்பவுமே தனியாக இருக்கிறதில்ல. மெல்ல சிரித்தவாறே இன்ஸ்பெக்டர் ரவி, அப்போ கும்பல்லையே கோவிந்தா போட்டுட்டு இருக்குன்னு சொல்லு. சரி, அதை விடு. குமாரசாமி பேய் அடித்து செத்து போயிட்டதா சொல்கிறாங்களே, பேய்க்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? எந்த பேய் அவரை சாகடிச்சது? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னால் தூக்கு போட்டு செத்து போன வெண்ணிலா பொண்ணு தான் பேயா வந்து அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணுக்கும் குமாரசாமிக்கும் ஏதாவது முன் விரோதம், பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படியா ஒரு லாஜிக்கே இல்லாமல் இதெல்லாம் நம்புறீங்க? சார், இதில் கூடவா லாஜிக் பார்க்குறீங்க? நிரூபணம் ஆகாத எந்த விஷயத்தையும் நான் நம்புறதே இல்லை. குறிப்பாக இந்த மாதிரி சாமி, பேய், ஆவி இந்த மாதிரி விஷயங்களில் நான் என்றைக்கும் நம்ப மாட்டேன் என்றார். நேரம் இரவு 11ஐ தாண்டி இருந்தது. நெடுஞ்சாலையில் கொஞ்சம் தூர பயணம். சற்று தொலைவில் கொள்ளிடம் டீ ஸ்டால் என்ற பெயர் பலகையை பார்த்தவுடன் வண்டியை ஓரங்கட்டினார் ஏட்டு கந்தசாமி. இருவரும் இறங்கி டீ கடையை நோக்கி நடந்தனர். கந்தசாமியை பார்த்தவுடன், வாங்க சார் என்று சிரித்தவாறே வணக்கம் வைத்தார் டீ கடைக்காரர். சார், இவர் யாரு? இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். சார் வணக்கம் என்று சொல்லி கையில் டீ கிளாஸோடு வந்து நின்றார் டீ கடைக்காரர். இருவரும் டீயை வாங்கி கொண்டு வெளியே போலீஸ் ஜீப்புக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டார்கள். இன்னும் ஸ்டேஷன் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? சார், இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் சார். ஆமாம், அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணு யாரு? சார், அது நம்ம மாத்தூர் ஊர் தலைவர் தவப்புண்ணிய ஐயாவோட பையன் கலையரசனுக்கும் அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணும் 2 வருஷமாக உயிருக்குயிராக காதலிச்சிருக்காங்க. இது பையன் வீட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. பொண்ணு வேற ஜாதி, பையன் வீட்டில் கடுமையான எதிர்ப்பு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கலையரசன் தம்பி தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. வேற வழியே இல்லாமல் தவப்புண்ணிய ஐயா அவரோட நண்பர்களான சிவனேசன், ராமலிங்கம், அப்புறம் ஊர்க்காரங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை அடித்து மிரட்டி இருக்காங்க. ஒரு ஊரே அவங்களுக்கு எதிராக வந்து நின்னதை பார்த்து இடிஞ்சு போயிட்டாங்க அவங்க 2 பேரும். அதை தாங்கிக்க முடியாமல் அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிருச்சு. லெட்டரில் கடைசியில் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருந்தால் மீண்டும் வருவேன்னு அந்த பொண்ணு எழுதியிருந்தது. இதை வெறும் சாதாரணமாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் லெட்டரில் அந்த பொண்ணு எழுதியிருந்த சில வார்த்தைகளோட அர்த்தமே எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஊரில் பல பேர் பலவிதமாக அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு உருவம் நம்மளை தாண்டி போன மாதிரி இருக்கும். இரவு நேரங்களில் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தமும் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. குமாரசாமி ஐயா இறந்து போனதும் கூட ராத்திரி 8 மணிக்கு மேலே தான். இதனால தான் எங்கள் ஊரில் ராத்திரி 7 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை. சரி, வண்டி எடு, ஸ்டேஷன் போகலாம். இருவரும் ஏறி அமர்ந்தவுடன் போலீஸ் ஜீப் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. கொஞ்ச தூரம் சென்றவுடன் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் சாலையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வண்ணமயமாக காட்சியளித்தது. அகல் விளக்குகளின் வெளிச்சம் அந்த கட்டிடத்தின் அழகை மெருகூட்டி இருந்தது. அதை பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டர் ரவி, யோ கந்தசாமி, என்ன பங்களாயா இது? பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கு. வண்டியின் வேகத்தை சற்று குறைத்த ஏட்டு கந்தசாமி, சார், அது ஒரு ஆசிரமம், அதுக்கு பேர் அன்பாலயம். வேதாந்த சாமிகள் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆசிரமத்தை நடத்துகிறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் சார் அவர். எங்கள் ஊரில் சில அமானுஷ்ய நடமாட்டங்கள் இருக்குன்னு அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு யாரும் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம்னு அவர் தான் சொல்லியிருக்கார் சார். ஓகே, அப்போ அவரை கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 10 நிமிட பயணம். தூத்தூர் காவல் நிலையம் என்ற பெயர் பலகை போலீஸ் ஜீப்பின் வெளிச்சத்தால் மின்னிட்டு தெரிந்தது. இருவரும் இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார்கள். தூங்கிக் கொண்டிருந்த இரவு நேர பாதுகாப்பு போலீஸ்காரர்கள் திடீரென்று எழுந்து சல்யூட்டுடன் எதிர்பட்டார்கள். தூக்க கலக்கம் அவர்கள் கண்களில் தெரிந்திருந்தது. அவர்களை கையமர்த்திய இன்ஸ்பெக்டர் ரவி கந்தசாமியை பார்த்து, தூத்தூர் கிராமத்தில் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வீடு கேட்டிருந்தேனே, என்னாச்சு என்றார். சார், வீடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி மட்டும் இங்கே ரெஸ்ட் எடுங்க, காலையில் அங்கே போய் பார்க்கலாம். சார், அப்படியே நான் கிளம்புறேன் சார் என்றார் தலையை சொரிந்து கொண்டே. சரி, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க. குட் நைட் என்றவர் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறே அப்படியே மேஜில் கால் வைத்து மல்லார்ந்தார்.
காலையில் 6 மணிக்கே வரணுமா என அதிர்ச்சி அடைந்தவராய் தன் கை கடிகாரத்தை பார்த்தார் ஏட்டு கந்தசாமி. மணி 12ஐ காட்டியிருந்தது. வேக வேகமாய் புறப்பட்டிருந்தார். அத்தியாயம் 4. அடுத்த நாள் காலை 6:30 மணி. பொழுது புலர்ந்து இருந்தது. ஏட்டு கந்தசாமி அவசர அவசரமாக வந்து வண்டியை நிறுத்திவிட்டு காவல் நிலையத்திற்குள் நுழைந்த அவருக்கு ஒரே ஆச்சரியம். நேற்றைய ஒரே இரவில் காவல் நிலையம் தூசு தட்டப்பட்டு மிடுக்காக காட்சியளித்திருந்தது. காலையில் வீட்டுக்கு செல்ல தயாராக இருந்த இரவு நேர காவல்துறையினர், டியூட்டியில் ஜாயின் பண்ண முதல் நாளே எங்களை இப்படி நல்லா வேலை வாங்கிட்டாரியா என்று கந்தசாமியின் காதுகளில் முணுமுணுத்து கொண்டு சென்றனர். காக்கி சட்டையில் கம்பீரமாக தெரிந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. குமாரசாமி கேஸ் விவரங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். உள்ளே சென்ற கந்தசாமி குட் மார்னிங் உடன் சல்யூட் அடித்தார். வாங்க கந்தசாமி, குட் மார்னிங், உட்காருங்க. குமாரசாமி கேஸை பற்றி பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரம் தயார் பண்ண ரிப்போர்ட்டை தான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த வேளாண் ஆசிரியர் குமாரசாமியின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் சில சந்தேகங்கள் இருக்குது. இது பற்றி இந்த கேஸில் சில முக்கியமான விவரங்கள் சுந்தரத்திற்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு சாயந்தரம் சுந்தரத்தோட நாம் ஃபோனில் இது பற்றி பேசியாகணும். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு அந்த செத்து போன வெண்ணிலாவோட ஃபோட்டோ வேணும். எடுத்து தரேன் சார் என்று பழைய ரெக்கார்டுகளை புரட்டி பார்த்த அவர் வெண்ணிலாவின் புகைப்படத்தை கண்டதும், சார், இதுதான் சார் அந்த பெண்ணோட ஃபோட்டோ. அப்புறம் இது அந்த பொண்ணு எழுதின கடிதம் என்று எடுத்து நீட்டினார். வயல் வரப்புகளில் அமர்ந்து தண்ணீரை தடவி கொண்டிருப்பதை போன்று வெண்ணிலாவின் புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. வயது கிட்டத்தட்ட 25 இருக்கும். கிராமத்து தேவதை போல அழகாக காட்சியளித்தாள். அதை பார்த்துவிட்டு அடுத்ததாக கடிதத்திற்குள் நுழைந்தார். வெள்ளை தாளில் சிவப்பு மையால் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவள் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களை பிரதிபலித்திருந்தது. அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு, இது உங்கள் அன்பு மகளின் கடைசி கடிதம். சிறு வயதில் இருந்தே நான் கேட்டதையெல்லாம் எனக்கு மறுக்காமல் தந்த உங்களிடம் நான் என் காதலை மட்டும் முற்றிலுமாக மறைத்துவிட்டேன். நேரம் வரும்போது எடுத்து சொல்லலாம் என்று நினைத்திருந்த எனக்கு இந்த கடிதம் எழுதும் நேரமே என் வாழ்க்கையின் கடைசி நேரம் என்பதை என்னால் கணிக்க முடியவில்லை. ஊரார் மெச்சும் பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று நினைத்த உங்களை இன்று என் காதலால் அவர்களே காரி உமிழும்படி செய்துவிட்டேன். என்னால் இன்று நீங்கள் தலை குனிந்து நின்றீர்கள். இப்படி நிகழும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்க்கக்கூடிய அருகதை கூட எனக்கு இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். அதே கடிதத்தில் சிறிது தள்ளி, என் காதலன் கலையரசனுக்கு, ஜாதியும் வசதியும் தான் நம் காதலை தீர்மானிக்கிறது என்றால் அப்படிப்பட்ட காதல் நமக்கு தேவையில்லை. நம்முடைய காதலுக்கு எதிராக ஊரே அணி திரண்டு நிற்கிறது. நம் காதல் கரை சேரும் என்கின்ற நம்பிக்கை உனக்கே இல்லாத போது அது எப்படி சாத்தியமாகும்? உன்னுடைய நினைவுகளை மறப்பதை விட இறப்பதே சிறந்தது என்று நான் முடிவெடுத்து விட்டேன். மீண்டும் சந்திக்க வாய்ப்பிருந்தால் மீண்டு வருவேன். இப்படிக்கு உன் வெண்ணிலா என்று படித்து முடித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அடுத்த நிமிடம் இருவரும் போலீஸ் ஜீப்பில் ஏறி இருந்தார்கள். சார், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? மாத்தூர் கிராம தலைவர் தவப்புண்ணியம் வீட்டுக்கு. போலீஸ் ஜீப் வேகம் எடுத்திருந்தது. சாலை ஓரத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னே வேகமாக சென்று கொண்டிருந்தன. 20 நிமிட பயணம். காலை 7:30 மணி. மாத்தூர் கிராமத்தின் எல்லையை அடைந்திருந்தார்கள். அறிவியல் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் கண்டிராத ஒரு கிராமம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென வயல்வெளிகள். எந்தவித கவலையும் இல்லாமல் ஒலி எழுப்பிக்கொண்டு சுதந்திரமாக பறந்து சென்று கொண்டிருந்த பறவைகள் கூட்டம். இயேசுநாதரை போன்று இடுப்பில் வெறும் வேட்டியுடன் தோளில் கலப்பைகளை சுமந்தபடி உழவர்கள் ஒரு பக்கம் வயலில் இறங்கியிருந்தார்கள். கிராமத்து பாட்டின் ஒரு வரியை ஒருவர் பாட, அதே வரியை பின்னணியில் இருப்பவர்கள் ஒரு சேர பாடிக்கொண்டே ஒரு புறம் நாற்று நடவும் பணி தொடர்ந்திருந்தது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல்நாட்டில் என்ற அந்த காலத்து பாடல் வரிகளுக்கு இந்த மாத்தூர் கிராமமே சாட்சியளித்திருந்தது. சற்று நேரத்தில் ஊர் தலைவர் தவப்புண்ணியத்தின் தென்னந்தோப்பை நோக்கி போலீஸ் ஜீப் சென்று கொண்டிருந்தது. என்ன சார், ஒரே மௌனமாக இருக்கீங்க என்றார் ஏட்டு கந்தசாமி. உங்கள் ஊரோட அழகு என்ன மெய் சிலிர்க்க வைக்கிறது. உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் உன்னால் சோற்றில் கை வைக்க முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? உங்கள் கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே தவப்புண்ணியத்தின் வீடு வந்திருந்தது. தென்னந்தோப்பை ஒட்டி ஒரு பெரிய மாடி வீடு தெரிந்தது. போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்து தவப்புண்ணியத்தின் மகன் கலையரசன் இருண்ட முகத்தோடு எதிர்பட்டான். அவனுடைய காதலின் வலியை அவன் முகத்தில் நன்றாக உணர முடிந்திருந்தது. தம்பி, ஐயா வீட்டில் இருக்காருங்களா என்றார் பவ்யமாக. அப்பா வாக்கிங் போயிருக்காரு, உள்ள வாங்க என்று அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்று உட்கார வைத்துவிட்டு அவனுடைய அறைக்கு சென்று விட்டான். தவப்புண்ணியத்தின் மனைவி மரகதம் இவர்களை பார்த்தவுடன் வாங்க என்றார் முகமலர்ச்சியுடன். அவர் இப்போதான் வாக்கிங் போயிருக்காரு, இப்போ வந்துடுவார். என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கம்மா என்று இன்ஸ்பெக்டர் ரவி சொல்ல ஆரம்பிப்பதற்குள் காஃபியே கொடுத்துருங்கம்மா என்றார் ஏட்டு கந்தசாமி. சற்று நேரத்தில் காஃபி டம்ளர்களில் இருந்து ஆவி பறந்திருந்தது.
அம்மா, தம்பி இப்போ எப்படி இருக்காரு? கொஞ்சம் பரவாயில்லையா? எங்கப்பா, நானும் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். ராத்திரி எல்லாம் தனியாக அவனாவே பேசிகிட்டு இருக்கான். கேட்டா வெண்ணிலா கூட தாம்மா பேசிகிட்டு இருக்கேங்கிறான். நானும் எத்தனையோ டாக்டர்கிட்ட காட்டி பார்த்தாச்சு. இது அந்த பொண்ணு இறந்த அதிர்ச்சி தான், போகிற போக்கில் சரியாயிரும்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்க என்று கலையரசனின் அறையை காண்பித்தாள். மெத்தை மீது அமர்ந்து கொண்டு வெண்ணிலாவின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தான் கலையரசன். சின்ன சின்னதாக சிகரெட் துண்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடந்திருந்தன. அறையின் சுவர் முழுவதும் வெண்ணிலாவின் பெயரால் நிரம்பியிருந்தது. ஏட்டு கந்தசாமி மெல்ல கலையரசன் பக்கம் சென்று அவன் தோளை தொட்டு தம்பி என்றார். திடீரென்று திரும்பி அவரையே உற்று பார்த்தான் கலையரசன். வெண்ணிலா என்று ஆரம்பித்தவுடன் கலையரசனின் முகத்தில் மெல்ல மகிழ்ச்சி தெரிந்தது. சொல்லுங்க சார், வெண்ணிலாவுக்கு என்னாச்சு என்றான். தம்பி, வெண்ணிலா இப்போ உயிரோடு இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றார் தயக்கத்துடன் இன்ஸ்பெக்டர் ரவி. அதை கேட்டவுடன் உரத்த குரலில் சிரித்தவாறே கலையரசன், சார், யார் சொன்னது வெண்ணிலா செத்து போயிட்டான்னு? நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இதே இடத்துல தான் நேற்று ராத்திரி அவளும் உட்கார்ந்து பேசிட்டு போனா. யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? என் அப்பா அம்மா தான் என்னை ஏமாத்த நினைக்கிறாங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற நீங்களுமா என்றான். அதற்கு மேல் எதுவும் பேச மனதில்லாமல் இருவரும் நடந்து வெளியே வராந்தாவில் வந்து உட்கார்ந்தார்கள். அந்த நேரம் பார்த்து உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு வியர்த்து வழிந்த முகங்களுடன் தவ புண்ணியமும் அவர் சகாக்களான சிவனேசனும் ராமலிங்கமும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நெருங்கியதும், ஐயா வணக்கம் என்றார் ஏட்டு கந்தசாமி. இவர்தான் யா நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் என்றார் பவ்யமாக. இன்ஸ்பெக்டர் ரவி தவ புண்ணியத்திடம் கை குலுக்கிவிட்டு, சார், நான் ரவி என்றார். வணக்கம், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது? உங்கள் ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் இயற்கையோடவே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சார். ஆனால் என்று இழுத்தார். அப்புறம் என்ன சார் அந்த ஆனா? அது ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் சொல்கிற மாதிரி இந்த ஆவி பேய்ங்கிற கட்டுக்கதைகளை தான் என்னால் நம்ப முடியல. சிவனேசன் சிரித்து கொண்டே, சார், நீங்கள் என்ன நாத்திகரா? நான் நாத்திகனெல்லாம் கிடையாது சார். நிரூபிக்க முடியாத எதையுமே நான் நம்புறதே இல்லை, அவ்வளோதான். வேளாண் ஆசிரியர் குமாரசாமியின் மரணம் ஒரு திட்டமிட்ட கொலைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நிரூபிக்க முயற்சி பண்ணுவேன். இதில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். தவ புண்ணியத்தின் முகத்தில் பிரளயம் தெரிந்திருந்தது. சற்று சுதாரித்து கொண்ட ராமலிங்கம் பேசத் தொடங்கினார். இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்கள் மன தைரியத்தை பாராட்டுறேன். போலீஸ்காரன்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் அதுக்காக எல்லா விஷயத்துலேயும் இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையை வைக்கக்கூடாது. முதல்ல நாங்களும் இந்த விஷயத்தை நம்பலை. நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு. அப்படி என்ன பார்த்தீங்க? என்கிட்ட சொல்லுங்கள். இந்த கேஸில் எனக்கு உபயோகமாக இருந்தாலும் இருக்கலாம். இதுவரை பேசாமல் இருந்த தவ புண்ணியம் பேச ஆரம்பித்தார். தம்பி, நீங்கள் இப்போ தானே இங்கே வந்திருக்கீங்க. போக போக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இதே மாதிரி தான் பேசிட்டு தெரிஞ்சார். இப்போ பாருங்கள், டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஏன் போனாருங்கிற காரணம் யாருக்குமே தெரியல. எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்றார். இன்ஸ்பெக்டர் ரவி சற்று புன்னகைத்தவாறே, நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த புதிரிக்கான விடையை நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் சார் என்றார் பெருமிதத்தோடு. வாழ்த்துக்கள் என்றார் வெற்று புன் முறுவலுடன் தவ புண்ணியம். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் போலீஸ் ஜீப்பில் ஏறி புறப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கிளம்பியதும், தலைவரே, இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி நம்ம பண்ணுற வேலையில் அவன் நாளைக்கு காலையிலேயே தானாக ஊரை விட்டு ஓடிடுவான் பாருங்க என்றான் ராமலிங்கம். இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. அப்புறம் இன்னும் 2 நாளில் அந்த உரம் தயாரிக்க கம்பெனிக்காரங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபெர்டிலைசர்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்குது, மறந்துடாதீங்க. அத்தியாயம் 5. நேரம் காலை 11 மணி. வேதாந்த சுவாமிகளின் அன்பாலயத்திற்குள் போலீஸ் ஜீப் நுழைந்திருந்தது. நாலாபுறமும் மரங்கள் அடர்ந்து பறவைகள் சூழ ஒரு எழில்மிகு பூங்காவாக காட்சியளித்தது அன்பாலயம். அன்பாலய பாதுகாவலர்கள் போலீஸ் வாகனத்தை கண்டதும் வணக்கத்துடன் வலதுபுறமாக கையசைத்து போர்ட்டிகோவிற்கு வழிகாட்டினர். போர்ட்டிகோவில் வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் வெளியே நடந்தார்கள். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அன்பாலயத்தின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டிருந்தது. ஓய்வறைகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருந்தது. நன்றாக வலித்து எடுக்கப்பட்ட தலையுடன் கூடிய அன்பாலய நிர்வாகிகள் அங்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவி அன்பாலயத்தின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து கொண்டே வந்தார். அன்பாலய நிர்வாகி ஒருவர் இவர்கள் இருவரையும் பார்த்து, சார், நீங்கள் யாரை பார்க்கணும் என்றார். நாங்கள் வேதாந்த சுவாமிகளை பார்க்கணும். அதோ அந்த கலையரங்கத்தில் தான் சுவாமிகள் பிரசங்கத்தில் இருக்கிறார். இன்னும் 10 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிடுவார். நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, நான் சுவாமிகள் கிட்ட விஷயத்தை சொல்கிறேன் என்றார்.
இருவரும் நடந்து உள்ளே சென்றார்கள். துளசிதாசர் கலையரங்கம் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த மண்டபத்திற்குள் நுழைந்திருந்தார்கள். மனித வாழ்க்கையின் உன்னதமான தத்துவங்கள் அந்த மண்டபத்தின் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. அதன் உட்பக்க சுவரில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம் அவர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. அழகாய் இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகின்ற பொருள் உங்களுக்கு அழகாய் இருக்கிறது. அதை படித்து பார்த்துவிட்டு இருவரும் உள்ளே நடந்தார்கள். கொஞ்ச தூரம் உள்ளே நடந்ததும் ஆழ்ந்த நிசப்தத்திற்கு நடுவே வேதாந்த சுவாமிகள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். நம்பிக்கை தரக்கூடிய ஒரு குரலால் அந்த கலையரங்கத்தில் இருந்தவர்களை தன்வசப்படுத்தி இருந்தார் சுவாமிகள். மிகுந்த உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்தவர், ஜனனம் மரணம் இந்த இரண்டுமே மனித வாழ்க்கையில் மறுக்க முடியாத இரு தருணங்களாகும். இந்த பூமியில் பிறப்பெடுத்த ஒவ்வொருவருக்கும் மரணம் ஒரு நாள் சம்பவிக்கத்தான் போகின்றது. அந்த மரணத்திற்கான யாத்திரை தான் மனிதனின் இறுதி யாத்திரை. மரணத்தினால் சில பாவங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். ஒரு உயிர் இந்த பூமியில் ஜனித்த உடனேயே அதனுடைய இறுதி யாத்திரைக்கான கடிகார முள் ஓட ஆரம்பித்து விடுகின்றது. எந்த நேரத்திலும் அந்த கடிகார முள்ளின் ஓட்டம் நின்றுவிடலாம். எனவே நாம் நம்முடைய இறுதி யாத்திரைக்காக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் தயாராக இருங்கள். உங்களிடம் மலை போன்ற உறுதி இருந்தால் பாம்பின் விஷம் கூட உங்களின் முன் சக்தியற்று போய்விடும். இந்த அளவிலே இன்றைய பிரசங்கத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம் என்று பேசி முடித்திருந்தார். பிரசங்கத்தை கேட்ட பக்தர்கள் புத்துணர்ச்சி பெற்றவர்களாய் கலைந்து சென்று கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் வேதாந்த சுவாமிகளின் பக்கம் சென்று வணக்கம் வைத்தனர். புன்னகையான முகத்துடன் அவர்களை வரவேற்ற சுவாமிகள் அவர்கள் இருவருக்கும் எதிரே இருந்த நாற்காலியை அடையாளம் காட்டினார். இருவரும் அமர்ந்தவுடன் ஏட்டு கந்தசாமி பேச ஆரம்பித்தார். சுவாமிஜி, இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அவர் கேஸ் சம்பந்தமாக சில சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறார். புன்முறுவலுடன் இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்த வேதாந்த சுவாமிகள், தயக்கம் இல்லாமல் உங்கள் கேள்விகளை கேளுங்க என்றார். உடனே இன்ஸ்பெக்டர் ரவி ஏட்டு கந்தசாமியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். உடனே கந்தசாமி முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த மண்டபத்தின் கதவுகளுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டார். மாத்தூரில் நடக்கின்ற சில விஷயங்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்கு. ஏதோ அமானுஷ நடமாட்டம் இருக்குன்னு நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஆமாம், நான் தான் சொன்னேன். அப்படி அந்த ஊரில் என்னதான் நடக்குது? அந்த ஊரில் நிச்சயமாக ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. போன மாதம் அந்த ஊருக்கு பிரசங்கத்துக்கு போன அன்னிக்கே என்னால் அதை உணர முடிஞ்சுது. நானும் எனக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை பண்ணி பார்த்துட்டேன். இது வரைக்கும் எந்த பலனும் இல்லை. கடைசியாக நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருந்த சில புத்தகங்களை புரட்டி பார்த்தபோது தான் எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிது. அதுதான் வர்ற பௌர்ணமி அன்று ஒரு அர்த்த சாம யாகம் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதற்கான முயற்சிகளில் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அதை பண்ணிட்டா என்னால் அந்த அமானுஷ்யத்தை கட்டுப்படுத்த முடியும். பௌர்ணமி வரத்துக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. அது வரைக்கும் எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு மட்டும் அந்த அமானுஷ்யம் தெரியுது என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, அது ஒரு உள்ளுணர்வு தான். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சாதாரண உணர்வு தான் அது என்றார் வேதாந்த சுவாமிகள். மெல்ல சிரித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அப்போ குமாரசாமியை கொன்னது அந்த அமானுஷ்ய ஆவிதான்னு சொல்கிறீங்களா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கலாம். இன்னும் என்னோட வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னு நினைக்கிறேன். இல்லை சுவாமிஜி, எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை இருக்கும்னு நினைக்கிறவன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்ன ஈவேரா பெரியார நம்ம நாத்திகன்னு சொன்னோம். ஆனால் இந்த உலகத்தில் கடவுளே இல்லைன்னு ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு. அவர் பேர் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மரணத்துக்கு அப்பால் எதுவுமே இல்லை, சொர்க்கம் நரகம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதைன்னு அவரோட ஆய்வில் சொல்கிறாரு. கடவுள் இந்த உலகத்தை படைக்கல. பிக் பேங் தியரி, பெரு வெடிப்பு கொள்கை மூலமாக தான் இந்த உலகம் உருவானதுன்னு இப்போ அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாத்தூரில் நடக்கின்ற சம்பவங்கள் வெறும் வேடிக்கையாக தான் தெரியுது. இப்படி உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் நாம் ஆவி அமானுஷம்னு சொல்லிட்டு இருக்கோம். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பேச ஆரம்பித்தார் வேதாந்த சுவாமிகள். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதாங்க சார். இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிக்கின்ற ஒவ்வொன்றுமே நமக்கு ஆச்சரியமாக தான் தெரியும். பிக் பேங் தியரி படி இந்த உலகம் உருவானதுங்கிற கூற்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதை நான் மறுக்கலை. ஆனால் நம்ம பண்டை கால வேதங்களில் இந்த உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. பிக் பேங் தியரியின் பல கோட்பாடுகள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களோடு ஒத்துப்போகின்றது. நீங்கள் சொல்கிறது வெறும் ஒரு உலகத்தை பற்றி தான். ஆனால் வேதங்களில் இதே போல் பல பிரபஞ்சங்கள் இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.
இவை எல்லாவற்றையும் விட இன்று அதிநவீன கருவிகளுடன் விண்வெளிக்கு சென்று அங்கு இருக்கின்ற கிரகங்களை பற்றி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று எந்த வகையான அறிவியல் சாதனங்களுமே இல்லாத அந்த காலத்திலேயே கோள்களை பற்றி துல்லியமாக கணித்த ஆரியபட்டாவின் வானவியல் சாஸ்திரம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இது மாதிரி இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. என்றைக்குமே ஆன்மீகமும் அமானுஷ்யமும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். பதில் பேச மனமில்லாமல் நின்ற இன்ஸ்பெக்டர் ரவி, சுவாமிஜி, உங்ககிட்ட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி, நான் கிளம்புறேன். வேற ஏதாவதுன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சுவாமிஜி. மெல்ல சிரித்த சுவாமிகள், தம்பி, எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இது வெறும் சாதாரண விஷயம் இல்லை. அது என்னவோ சுவாமிஜி, நீங்கள் சொன்ன இதே பதில்தான் மாத்தூர் கிராமத்து தலைவர் தவ புண்ணியமும் சொன்னார். ஒரு கிராம தலைவரே இப்படி பயந்துட்டு இருந்தா அப்புறம் ஊர் மக்கள் எப்படி பயப்படாமல் இருப்பாங்க? சற்றே முகம் மாறிய வேதாந்த சுவாமிகள் சற்று இறுக்கமான துணியுடன், யாரு அந்த தவ புண்ணியம் பயப்படுறான்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா காசு மேலே அதிகமாக ஆசை வச்சிருக்கிற எவனுக்கும் பயங்கர ஒன்று அறவே இருக்காது. வேதாந்த சுவாமிகளின் முகமாற்றத்தை அடையாளம் கண்ட இன்ஸ்பெக்டர் ரவி மேற்கொண்டு விசாரிக்கலானார். ஏன் சுவாமிஜி, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னதானம், மருத்துவ உதவிகள்னு இன்னும் எத்தனையோ உதவிகளை நம்ம அன்பாலயத்தின் மூலமாக அந்த மாத்தூர் கிராம மக்களுக்கு பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அந்த தவ புண்ணியந்தான் அதுக்கு தடையாக இருக்கிறார். இன்னும் 2 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வேற வரதால புது ஆளுங்க யாரையும் எதையும் பண்ண விடுறதில்ல. பாவம், ஒரு வேடிக்கையான மனுஷன். சரிங்க சுவாமிஜி, நான் ஏதாவதுன்னா உங்களை தொடர்பு கொள்கிறேன், நான் வரேன் என்று நடையை கட்டியிருந்தார். போலீஸ் ஜீப் அன்பாலயத்திலிருந்து வெளியே கிளம்பி இருந்தது. அத்தியாயம் 6. சாயங்கால நேரம் மணி 6:30. இருட்டு மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்திருந்தது. காற்றின் வேகம் சற்று அதிகரித்து இருந்தது. வயலில் இறங்கி இருந்தவர்கள் அவசர அவசரமாக வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். பஞ்சாயத்து அரச மரத்தின் கீழே மிகப்பெரிய கூட்டம் நின்று இருந்தது. கிராம தலைவர் தவப்புண்ணியம் ஏதோ ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருந்தார். சிவநேசனும் ராமலிங்கமும் உடன் அமர்ந்திருந்தார்கள். வேலைக்காரன் பொன்னையா வெத்தலை பொட்டியுடன் ஒரு ஓரமாக நின்றிருந்தான். முகம் முழுவதும் பயத்தால் உறைந்திருந்த ஒரு பெண் பஞ்சாயத்தில் உரக்க பேசி கொண்டிருந்தாள். அந்த வழியாக வந்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் கூட்டத்தை பார்த்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று நின்று பார்த்து கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரையும் பார்த்த தவப்புண்ணியம் கையால் சைகை காட்டினார். அந்த பெண் பேச ஆரம்பித்தாள். ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னோட 2 மாடுகளையும் தொழுவத்தில் கட்டிட்டு வெளியே வரும்போது எனக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதை நினச்சா இன்னும் பயமாக இருக்குதுங்க ஐயா. ஊருக்கு ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுங்கய்யா என்று பயந்தபடியே சொல்லி கொண்டிருந்தாள் அந்த பெண். இன்ஸ்பெக்டர் ரவி அந்த பெண்ணையே சற்று கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார். தவ பொன்னியும் பக்கத்தில் அமர்ந்திருந்த சிவநேசன் எழுந்து பேச ஆரம்பித்தார். அதுக்கு தாம்மா, இப்போ நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரிங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லுவோம், அவங்க பார்த்துக்குவாங்க என்று இன்ஸ்பெக்டர் ரவியை அடையாளம் காட்டினார் சிவநேசன். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் கூட்டம் நடுவே வந்து நின்று வணக்கம் வைத்தனர். தூத்தூர் காவல்துறை சார்பில் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எந்த நேரத்திலும் உங்கள் கிராமத்திற்கு முழு பாதுகாப்பு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் இரவு நேர பாதுகாப்பு படை வீரர்கள் எப்போதும் ரோந்து பணியில் இருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவசர உதவிக்கு உடனே தொடர்பு கொள்ள காவல்துறை உதவி எண் 043292 266982. நம்பிக்கையோடு இருங்க, நாங்கள் இருக்கிறோம் என்றார். கூட்டம் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் பக்கம் வந்த தவ புண்ணியம், தம்பி, இதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனை. நாங்கள் உங்களை முழுமையாக நம்புகிறோம், நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் என்றார். சார், இன்னும் எனக்கு இதில் நம்பிக்கை வரல. இருந்தாலும் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது. இது சம்பந்தமாக எங்கள் மேல் அதிகாரிக்கிட்ட பேசிட்டோம். எங்களோட நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்த போகிறோம். ஊர் முழுமையும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். இரவு முழுவதும் எங்கள் படை வீரர்கள் ரோந்து பணியில் சுற்றிட்டு இருப்பாங்க. என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் போயிடும். நான் இந்த ஊருக்கு வந்த முதல் நாளே வேளாண் ஆசிரியர் குமாரசாமி பற்றின சில தகவல்களை சேகரிச்சிட்டேன். அவரோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது சார். ஏன்னா குமாரசாமி பேயடிச்சு செத்து போயிட்டதா நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவரோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் அவரோட இதயத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு அழுத்தத்தினால தான் இதய வாழ்வுகள் சிதைந்து போயிருக்குன்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. எனக்கு சந்தேகமே அதில் தான். திடுக்கிட்டு போயிருந்தனர் தவ புண்ணியமும் அவரோட சகாக்களும். அதில் என்ன சந்தேகம்? குமாரசாமி வயசான ஆள். அவருக்கு வயசு 65 இருக்கும். வயசானாவே நம்ம உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். சாதாரண விஷயந்தானே இது என்றார் ராமலிங்கம்.
சார், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதாவது கிராமத்தில் வாழ்கிறவங்களோட உடல் நிலையையும் நகரத்தில் வாழ்கிறவங்களோட உடல்நிலை பற்றியும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் நம்ம குமாரசாமியும் ஒருத்தர். நம்ம குமாரசாமியோட உடல்நிலையை சோதித்து பார்த்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம், அந்த 60 வயசுலேயும் அவருக்கு இரத்த ஓட்டம் சீராக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 வயது இளைஞனின் இரத்த ஓட்டம் அவருக்கு இருந்திருக்கு. இதயம் சீராக இயங்கி இருக்கு. இதய வாழ்வுகள் சீராக இருந்திருக்கு. இதுக்கான ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. குமாரசாமியிடம் அவர்கள் இது பற்றி கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வெறும் விவசாய பொருட்களையே உணவாக உட்கொள்கிறேன். தினமும் வயல் வேலைகளில் ஈடுபடுகிறேன். ஓய்வு என்பது எனக்கு அறவே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ கண்டிப்பாக இவ்வளவு சீக்கிரம் அவருடைய இதய வாழ்வுகள் பழுதடைய வாய்ப்பே இல்லை. இதுதான் என்னை இந்த கேஸில் மேலும் மேலும் விசாரணை பண்ண எனக்கு உத்வேகம் கொடுக்கிறது என்று முடித்தார். தவப்புண்ணியத்தின் முகத்தில் அதிர்ச்சி தாண்டவமாடியிருந்தது. தூக்கி வாரி போட்டிருந்தது சிவநேசனுக்கும் ராமலிங்கத்துக்கும். ஓகே ரவி, உங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிங்க. எப்படியோ இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் என்று மழுப்பினார் சிவநேசன். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அவர்களிடமிருந்து விடைபெற்று போலீஸ் ஜீப்பில் ஏறி புறப்பட்டிருந்தனர். தவப்புண்ணியத்தின் முகம் இருண்டிருந்தது. அவரது முகத்தை பார்த்த சிவநேசன் சற்று ஆறுதலான வார்த்தைகளை பேசினார். நீங்கள் கவலைப்படாதீங்க தலைவரே, இன்னைக்கு ராத்திரி அவனை எப்படி அலற விடுறோம்னு பாருங்க தலைவரே என்றான் சிவநேசன். அவன் கண்டிப்பாக பயப்படுற ஆளே இல்லை. எனக்கு என்னவோ பயமாக இருக்கு. நம்ம மேலே அவனுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. ஆனால் அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாளைக்கு அந்த உரம் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்க கூட மீட்டிங்கை முடிச்சுட்டு காசை வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க என்றார் தவப்புண்ணியம். தலைவரே, நீங்கள் தைரியமாக போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றான் ராமலிங்கம். இருண்ட மனதோடு நடையை கட்டியிருந்தார் தவப்புண்ணியம். சிவநேசனும் ராமலிங்கமும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அத்தியாயம் 7. நேரம் இரவு 7:30 மணி. போலீஸ் ஜீப் சரியாக தூத்தூர் காவல் நிலையத்தை அடைந்திருந்தது. இருவரும் இறங்கி உள்ளே நடந்தனர். கந்தசாமி, பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரத்திற்கு கால் பண்ணுங்க. அவர்கிட்ட இந்த கேஸ் விஷயமா சில சந்தேகங்களை கேட்க வேண்டியிருக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. எஸ் சார் என்றவர் மேஜையில் இருந்த தொலைபேசியில் எண்களை தட்டினார். இந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று மறுமுனையில் பதிவு செய்யப்பட்ட பெண்ணின் குரல் பேசியது. சார், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் சார். இன்ஸ்பெக்டர் ரவி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஓகே விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம குமாரசாமியோட ஃபோன் நம்பர் குறித்த தகவல்கள் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? சார், அவர் இதுவரைக்கும் பேசின எல்லா நம்பர்களையும் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்தாங்க சார் அதோட டீட்டெயில்ஸ். அதை புரட்டி பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி சில நம்பர்களை மட்டும் வட்டமிட்டு கொண்டிருந்தார். சரியாக 8 மணி அளவில் இரவு நேர சிறப்பு ரோந்து படையினர் 50 பேர் தூத்தூர் காவல் நிலையத்திற்கு வெளியே சல்யூட்டுடன் நின்றிருந்தனர். அவர்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் ரவி அவர்கள் முன்னிலையில் சத்தமான துணியில் பேசலானார். ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஒரு கேஸ் விஷயமா மாத்தூர் கிராமத்துக்கு இரவு நேரங்களில் நம்முடைய பாதுகாப்பு தேவைப்படுது. அதனால தான் மேலிடத்தில் உத்தரவு வாங்கி உங்கள் 50 பேரை செலக்ட் பண்ணினேன். ஸோ மாத்தூரில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு நம்மளோடது. அங்கே பேய் நடமாட்டம் இருக்கிறதால எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி எதுவும் அங்கே இல்லைன்னு நிரூபிக்கத்தான் நான் உங்களை அங்கே அனுப்புகிறேன். வரப்போகிற 2 வாரம் நாம் அங்கே பாதுகாப்பு கொடுக்க போகிறோம். நாம் கொடுக்க போகிற பாதுகாப்பில் தான் அவங்களோட பயத்தை போக்க முடியும். ஒருவேளை சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் எதையாவது பார்த்தீங்கன்னா உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுங்க. யூ கேன் கால் மீ எனி டைம். ஐ ஆம் ரீச்சபிள் அட் எனி டைம். பி அலர்ட் அண்ட் கோ அஹெட் என்று பேசி முடித்தார். ரோந்து படையினரின் வாகனம் மாத்தூர் கிராமத்தை நோக்கி முன்னேறி இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியும் கந்தசாமியும் 2 சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்தனர். வழி நெடுகிலும் ஒரே இருட்டு. சாலையோர மின் கம்பங்களில் வெளிச்சம் வந்து வந்து போய்கொண்டிருந்தது. சற்று நிதானமாகவே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தார் ஏட்டு கந்தசாமி. கொஞ்ச நேரத்தில் மாத்தூர் கிராமத்தில் இன்ஸ்பெக்டர் ரவிக்காக பார்த்து வைக்கப்பட்டிருந்த வீடு வந்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் கையில் வீட்டின் சாவியை கொடுத்துவிட்டு கிளம்ப தயாராயிருந்தார் ஏட்டு கந்தசாமி. வீடு முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு, வீடு அருமையாக இருக்குதுங்கய்யா. ஓகே கந்தசாமி, நீங்கள் கிளம்பலாம். பட் நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க, நாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகணும் என்றார் ரவி. மெல்ல தலையை ஆட்டிக்கொண்டே புறப்பட்டார் கந்தசாமி. ரவி சாப்பிட்டு முடிப்பதற்குள் கிட்டத்தட்ட மணி இரவு 10 கடந்திருந்தது. மெத்தையில் படுத்துக்கொண்டே பிரபல கிரைம் நாவலாசிரியர் ராஜேஷ்குமாரின் நிதர்சனத்தின் பக்கம் நெல் என்ற நாவலை புரட்டி கொண்டிருந்தார். பாதி பக்கங்களை படித்திருப்பார். திடீரென்று அந்த அறையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் மங்கி மங்கி எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அவர் உடனே தன் தலைக்கு பக்கத்தில் வைத்திருந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை எடுத்து அதை ஆன் செய்ய முற்பட்டார். அது சார்ஜ் செய்யப்படாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. அப்போதுதான் அவருக்கு தெரிந்திருந்தது,
ஒரு கட்டத்தில் விளக்கின் வெளிச்சம் முற்றிலுமாக நின்றிருந்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஊர் முழுவதும் இருள் சூழ்ந்து ஒரே மயான அமைதி அங்கு நிலவியிருந்தது. எங்கும் ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவியின் மனதில் லேசான பதற்றம் தொற்றியிருந்தது. மாத்தூர் கிராமவாசிகள் சொன்ன சம்பவங்கள் அவர் மனதில் வந்து வந்து போய்க் கொண்டிருந்தது. நிலைமையை உணர்ந்த இன்ஸ்பெக்டர் ரவி சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு தீப்பெட்டியையும் மெழுகுவர்த்தியும் தேடிக்கொண்டிருந்தார். மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு வழியாக தீப்பெட்டியையும் மெழுகுவர்த்தியும் கண்டுபிடித்த அவர் தீக்குச்சியை பற்ற வைக்கும் போது பதற்றத்தில் மெழுகுவர்த்தியை தவறவிட்டார். எரிகின்ற தீக்குச்சியின் வெளிச்சத்தில் மெழுகுவர்த்தியை தேடிய அவர் கட்டிலுக்கு கீழே குனிந்து பார்த்து கொண்டிருந்தார். தூரத்தில் மெழுகுவர்த்தி இருப்பதை பார்த்த அவர் அதை எடுக்கும் போது திடீரென்று தீக்குச்சி அணைந்திருந்தது. மீண்டும் தீப்பெட்டியை உரசிய அடுத்த வினாடி தன் பின்னே யாரோ நிற்பதை போன்று உணர்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. திரும்பலாமா வேண்டாமா என்ற சிந்தனையில் மெழுகுவர்த்தியில் ஒளியை ஏற்றியிருந்த அவர் சற்றே தைரியத்தை வரவழைத்து கொண்டு பின்னே திரும்பினார். அங்கு யாரும் இல்லை. கதவு தட்டப்படும் சத்தம் மேலும் நீடித்து கொண்டிருந்தது. இந்த முறை இன்ஸ்பெக்டர் ரவி பதற்றமே இல்லாமல் அலமாரியில் இருந்த போலீஸ் ரிவால்வரை கையில் எடுத்துக்கொண்டு மெழுகுவர்த்தியை அணையாமல் பிடித்துக்கொண்டே கதவு பக்கத்தில் வந்து மெல்ல கதவை திறந்து பார்த்தார். வெளிச்சம் தெரியும் இடமெங்கும் வெளியே ஆள் அரவமற்று வெறிச்சோடி இருந்தது. ஒரே நிசப்தம். பயத்தில் உறைந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஒரு கையில் மெழுகுவர்த்தியோடும் மற்றொரு கையில் ரிவால்வரோடும் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருந்தார். இரவு நேர பறவைகளின் சத்தம் மேலும் பீதியை கிளப்பியிருந்தது. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தார். திடீரென்று ஏதோ ஒரு உருவம் தூரத்திலிருந்து நகர்ந்து வருவதைப் போல் இருந்தது. பயத்தில் நெஞ்சை பிடித்தபடியே அப்படியே வீட்டு சுவற்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்தார். மெழுகுவர்த்தி கீழே உருண்டு எரிந்து கொண்டிருந்தது. இருண்டு போயிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அவரின் இதய துடிப்பு பன்மடங்கு அதிகரித்து இருப்பதை அவரால் உணர முடிந்திருந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே அவருக்கு புரியவில்லை. அவரின் சிந்தனையில் பல எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி நாளா என்றெல்லாம் எண்ண தோன்றியிருந்தது. கடைசியாக அவர் படித்த நிதர்சனத்தின் பக்கம் நெல் என்ற நாவலில் இருந்த ஒரு வாசகம் அப்போது அவருக்கு ஞாபகம் வந்தது. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை தொட்டுவிடு என்கின்ற வாசகம் திடீரென்று அவருக்கு ஞாபகம் வந்தது. அது ஒரு நேர்மறையான உத்வேகத்தை அவருக்கு அளித்தது. எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது என்ன என்பதை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சுவற்றை பிடித்து கொண்டே கடினப்பட்டு எழுந்தார். ரிவால்வரை முன்னே நீட்டிக்கொண்டே அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் மீண்டும் அந்த வாசகம் அவர் மனதை அரித்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அந்த உருவம் அவர் கண்ணில் இருந்து மறைந்திருந்தது. நல்ல நேரமாக மின்சாரம் மீண்டும் வந்து வெளிச்சம் பரவி இருந்தது. காற்று வேகமாக வீச ஆரம்பித்திருந்தது. வலதுபுறமாக ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டது. அங்கு விரைந்து சென்ற இன்ஸ்பெக்டர் ரவி அங்கு ஒரு உருவம் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டார். அதை வேகமாக பின்தொடர்ந்தார் ரவி. அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த உருவம் கண் இமைக்கும் நேரத்தில் சோளக்காட்டுக்குள் ஓடி மறைந்திருந்தது. கடைசி வரை பின்தொடர்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் ரவி களைப்பு மிகுதியால் மூச்சு வாங்கினார். சற்று நிதானித்த அவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 8. அடுத்த நாள் காலை 11 மணி. இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் படுவேகத்துடன் போலீஸ் ஜீப்பில் ஏறியிருந்தார்கள். மாத்தூர் பிரதான சாலையை அடைந்திருந்தார்கள். ஏட்டு கந்தசாமி கேட்டார், சார், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம். அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கந்தசாமி? சார், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் சார் என்று வண்டியை வேகமாக செலுத்தினார். ஆனால் இப்போ அங்கே எதுக்கு சார் நம்ம போகிறோம்? வேளாண் ஆசிரியர் குமாரசாமியோட கான்டாக்ட்ஸில் யார் யார்கிட்டெல்லாம் அவர் அதிகமாக பேசியிருக்காருன்னு பார்த்ததில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் அவரோட கூட வேலை பார்த்த சதாசிவமும் ஒருத்தர். குமாரசாமி கடைசியாக பேசின நம்பரும் சதாசிவத்தோட தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் என்கொயரி, அவ்வளவுதான். என்ன சார், ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேற்று ராத்திரி ஏதாவது நடந்துச்சா? ஆமாம் ஐயா, ராத்திரி கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தேன். ஏட்டு கந்தசாமி அதிர்ந்தவராய், என்ன சார், என்ன பார்த்தீங்க? ஏதாவது அமானுஷ்யத்தை பார்த்தீங்களா? இன்ஸ்பெக்டர் ரவி சிரித்து கொண்டே, நான் பார்த்த உருவம் அமானுஷ்யமா இல்லை அது ஒரு ஆசாமியான்னு இன்னும் எனக்கு தெளிவாக தெரியல. ஆனால் அதோட அசைவுகள் ஒவ்வொன்றும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. சார், உங்களுக்கு பயமாகவே இல்லையா? பயம் இல்லைன்னு யாரையா சொன்னா? பயமாக தான் இருந்துச்சு. போலீஸ் வேலைக்கு வந்தப்புறம் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க கூடாதுன்னு நினச்சி அந்த உருவத்தை பின்தொடர்ந்தேன். ஆனால் அது கண் இமைக்கிற நேரத்தில் ஓடி மறைஞ்சிடுச்சு. ஆனால் இன்னொரு தடவை அது என் கண்ணில் பட்டுச்சு, அவ்வளவுதான். சார், உண்மையாலுமே நீங்கள் பெரிய ஆள் தான் சார். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா பயத்திலேயே செத்திருப்பேன். இந்நேரம் நீங்கள் எனக்கு மலர் வளையம் வச்சிருக்க வேண்டியிருக்கும் என்றார் சிரித்து கொண்டே.
இன்ஸ்பெக்டர் ரவியும் சிரித்தவாறே, சரி கொஞ்சம் வேகமாக போங்க, நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. 1 மணி நேரம் 20 நிமிடத்தில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தை அடைந்திருந்தார்கள். தஞ்சாவூரில் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் அமைந்த பெரியார் நகரில் கிட்டத்தட்ட 216 ஏக்கர்களில் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது அந்த பல்கலைக்கழகம். எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் அளவிற்கு பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், வல்லம், தஞ்சாவூர் 613403 என்று செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் அந்த பிரம்மாண்ட பல்கலைக்கழகத்தின் தலைப்பகுதியை அலங்கரித்து இருந்தது. சற்று விசாலமாக இருந்த போர்ட்டிகோவில் வண்டியை நிறுத்திவிட்டு வெளியே நடந்து வந்தார்கள். உள்ளே 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே வரவேற்பறையை அடைந்திருந்தார்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்று வலதுபுறமாக அம்பு குறிக்கப்பட்டிருந்த பதாகையை பார்த்தவுடன் வலதுபுறம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். இந்தியாவின் தேசிய தொழில் விவசாயம். உழவனின் வேர்வையில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயற்கை உரங்களை நிராகரித்து விடாதீர்கள். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை தவிருங்கள். விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்கின்ற வாசகங்கள் வழியெங்கும் நிரம்பியிருந்தது. ஆங்காங்கே அரிய வகை மரங்கள் தங்கள் பெயர்களுடன் கூடிய விளக்கத்தை தாங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தன. ஒரு வழியாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்திருந்தார்கள். பழங்காலத்தில் இருந்து இன்று வரை மனிதன் பயன்படுத்திய விவசாய கருவிகள் அங்கே பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. சதாசிவம் வேளாண் பேராசிரியர் என்ற பெயர் பலகை தொங்கப்பட்டிருந்த அறையில் நுழைந்தார்கள். உள்ளே பழைய புத்தகங்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்த சதாசிவம் காக்கி சட்டைகளை பார்த்ததும் எழுந்து நின்று வரவேற்றார். அவர் முகத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மூக்கு கண்ணாடியும் நரைமுடிகளால் மூடப்பட்டிருந்த கபாலமும் அவரின் 60 வயதை தெளிவாக காட்டியிருந்தது. வணக்கம் சார், உட்காருங்க. சொல்லியிருந்தீங்கன்னா நானே நேரில் வந்திருப்பேனே என்றார் சதாசிவம். பரவாயில்லைங்க சார், நாங்கள் குமாரசாமி ஐயாவோட மரணம் பற்றிய விசாரணைக்காக வந்திருக்கோம் என்றார் ஏட்டு. அது ஒரு திட்டமிட்ட கொலையாக கூட இருக்கலாம்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். குமாரசாமி ஐயா அடிக்கடி உங்களோட தான் தொலைபேசியில் பேசியிருக்கார். இறப்பதற்கு முன் அவர் கூட கடைசியாக பேசின ஆளும் நீங்கள் தான். ஸோ நீங்கள் சொல்ல போகிற பதில்களில் இருந்து கூட எங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அது கூட இந்த கேஸில் உபயோகமாக இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், உங்களோட கேள்விகளை கேளுங்க. எனக்கு தெரிந்த உண்மைகளை மறைக்காமல் சொல்கிறேன். அவர் பேய் அடித்து இறந்துட்டுதா எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்குன்னு நம்புறீங்களா? சற்று நேரம் யோசித்த சதாசிவம் மெல்ல பேச ஆரம்பித்தார். எனக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அங்கு பேய் நடமாட்டம் இருப்பதாக ஊர் மக்களே சொல்லும்போது அதுக்கு நாம் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? குமாரசாமி ஐயா விவசாயத்துறையில் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. இந்த பல்கலைக்கழகத்தில் எனக்கு முன்னாடி வேளாண் பேராசிரியராக இருந்தவர். விவசாயம் குறித்து பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. பல நூல்கள் எழுதியிருக்கார். கடைசியாக அவர் எழுதின நம் பாரத மண்ணின் மகத்துவம் பாரீரோ என்ற கட்டுரைக்காக மத்திய அரசு விருது வழங்கி சிறப்பித்திருந்தது. அவருடைய இழப்பு என்பது விவசாயத்துறைக்கே ஈடுகட்ட முடியாத ஒரு பேரிழப்பு. சதாசிவத்தின் ஒவ்வொரு அசைவையும் இன்ஸ்பெக்டர் ரவி கூர்ந்து கவனித்தார். குமாரசாமி ஐயாவின் பிரிவை அவர் முகத்தில் காண முடிந்தது. குமாரசாமி ஐயாவுக்கு எதிரிகள் யாராச்சும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எதிரிகளே கிடையாது. அவர் எதுக்கும் யார்கிட்டையும் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் அதிகமாக பழக்கம் வச்சுக்கிட்டதெல்லாம் ஏழை பாலங்க கூட தான். அந்த காலத்து விவசாய யுத்திகளை மீண்டும் இந்த நவீன காலத்தில் பயன்படுத்துவதை தான் அவர் குறிக்கோளாக வச்சிருந்தார். சார், அப்படி என்னதான் நீங்களும் அவரும் ஃபோனில் பேசிக்குவீங்க என்று கேட்டார் ஏட்டு. சிரித்து கொண்டே, வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கையை பற்றி வாழ போகிறதே இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்குள்ள விவசாயத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதை பற்றி தான் அவர் சதா காலமும் பேசிகிட்டு இருப்பார், சிந்திப்பார். குறிப்பாக எங்கள் வேளாண் பிரிவு இளைஞர்கள் மத்தியில் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத பற்றி தான் என்கிட்ட அவர் பேசுவார். இது வரைக்கும் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன். அதை அவர் கையாலேயே வெளியிடலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பில்லாமல் போச்சு என்றார் வருத்தத்துடன். அவர் என்னைக்காவது மன வருத்தப்பட்டு ஏதாவது பேசியிருக்காரா? நல்லா யோசிச்சு பாருங்க. நன்றாக யோசித்து விட்டு, என்கிட்ட இது வரைக்கும் அப்படி பேசினதில்லை சார். கொஞ்ச நேரம் மௌனம். இன்ஸ்பெக்டர் ரவி ஏமாற்றத்துடன் ஏட்டு கந்தசாமியை பார்க்க அவரும் போகலாம் என்பதைப் போல தலையை ஆட்டினார். சற்று நேரம் யோசித்து கொண்டிருந்த சதாசிவம் திடீரென்று அவர்களை பார்த்து, சார், ஒரு நிமிஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் என்றார். இன்ஸ்பெக்டர் ரவியும் கந்தசாமியும் ஆர்வமாய் அவரை பார்க்க சதாசிவம் தொடர்ந்தார். நெக்ஸ்ட் ஜென் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் என்கிற உரம் தயாரிப்பு நிறுவனம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட புதிய வகை உரங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அந்த உரங்களில் தான் இந்த முறை விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிறதா
நம்ம மாத்தூர் கிராம தலைவரான தவ புண்ணிய ஐயாவும் அவரது சகாக்களும் முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த உரங்களை சோதனை பண்ணுறதுக்காக நம்ம குமாரசாமி ஐயாவும் உடன் போயிருந்தார். அதை சோதித்து பார்த்த குமாரசாமி ஐயா, இந்த ரசாயன உரங்கள் விவசாயத்திற்கு ஏற்றதல்ல, இதை பயன்படுத்தினா நம்முடைய மண் மலடாகி போய்விடும், இந்த செயற்கை உரங்களால் நமக்கு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது, இதை தவிர்த்து விடுங்கள்னு நம்ம மாத்தூர் கிராம தலைவர்கள்கிட்ட சொல்லியிருக்கார். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார் என்று முடித்தார் சதாசிவம். இதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி சற்றே தெளிவு பிறந்ததை அடுத்து, சார், நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. குமாரசாமி ஐயாவை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் வரோம் என்று கிளம்பியிருந்தார்கள். அத்தியாயம் 9. நெக்ஸ்ட் ஜென் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் உரம் தயாரிப்பு நிறுவனம் மாத்தூரின் பிரதான சாலையில் வடக்கு நோக்கி அமைந்திருந்தது. நன்றாக திணிக்கப்பட்ட உரம் மூட்டைகள் அங்கு மலை போல் குவிக்கப்பட்டு இருந்தது. கட்டுக்கோப்பான உடம்புகளுடன் கூடிய வேலையாட்கள் அந்த மூட்டைகளை கனரக வாகனங்களில் ஏற்றி கொண்டிருந்தனர். நன்றாக செதுக்கப்பட்ட உடற்கட்டுகளில் அவர்களின் கடின உழைப்பின் பயன் தெரிந்தது. வரவேற்பறையின் உள்ளே அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களான பிரணேஷும் திலீபனும் வெள்ளை நிற ஆடைகளில் ஜொலித்தார்கள். சற்று நேரத்தில் மிகுந்த எரிச்சலுடன் வந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் வந்து இறங்கியிருந்தார்கள். இதை சற்றும் எதிர்பாராத பிரணேஷும் திலீபனும் திகைத்து நின்றார்கள். இனம் புரியாத ஒரு பதற்றம் அவர்களை தொற்றியிருந்தது. சற்று நிதானத்தை வரவழைத்து கொண்டு அவர்களை வரவேற்று உட்கார வைத்தார்கள். வெல்கம் சார், ஐ எம் திலீபன் அண்ட் ஹீ இஸ் பிரணேஷ் என்று இருவரையும் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். வெல் மிஸ்டர் திலீபன், வி ஆர் ஃப்ரம் தூத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். ஐ எம் இன்ஸ்பெக்டர் ரவி அண்ட் ஹீ இஸ் கந்தசாமி. ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கோம். எஸ் சார், நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம் என்றான் புரியாத புதிராக பிரணேஷ். குமாரசாமி ஐயா மரணம் தொடர்பான விசாரணை தான் இது. அவர் கடைசியாக கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மற்றும் அவர் போன இடங்களிலெல்லாம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அது சம்பந்தமாக ஒரு ஃபார்மல் என்கொயரி தான் இது. ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதிர்ந்து போயிருந்தார்கள் பிரணேஷும் திலீபனும். அவர்கள் முகத்தில் கலவரம் வெடித்திருந்தது. என்ன மிஸ்டர் பிரணேஷ், பேச்சையே காணோம் என்றார் மெல்ல சிரித்தவாறே இன்ஸ்பெக்டர். நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அவரோட மரணத்தை எங்களாலேயே நம்ப முடியல. வயசானாவே அப்படி தான் சார். குமாரசாமி ஐயாவை நாங்கள் கடைசியாக எப்போ பார்த்தோம்னா என்று இழுத்தார். உடனே பக்கத்தில் இருந்த திலீபன் நிலைமையை புரிந்து கொண்டு, சார், போன மாதம் எங்களோட கம்பெனி உரங்கள் கிராமத்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தி இருந்தோம். அதை சோதனை பண்ணுறதுக்காக மாத்தூர் கிராமத்தில் இருந்து தவ புண்ணியம், ராமலிங்கம், அப்புறம் சிவனேசன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. கூடவே நம்ம குமாரசாமி ஐயாவும் வந்திருந்தாரு. ஆனால் நல்லா இருந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரேன்னு தான் வருத்தமாக இருக்குது சார். போகிற காலம் வந்துச்சுன்னா போக வேண்டியது தானே என்றார். ஓகே, அப்புறம் என்னாச்சு? உர சோதனையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஆமாம் சார், சோதனையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் தரவாக சோதனை பண்ணிட்டு எங்களோட உரங்களில் பயன்படுத்த ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் கம்பெனியோட உரங்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். பிரணேஷன் இந்த பதிலை கேட்டதும் அதிர்ந்து போயிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டுக்கந்தசாமியும். பேராசிரியர் சதாசிவத்தின் கருத்துக்களுக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருந்தது பிரணேஷின் அந்த பதில். சற்று சுதாரித்து கொண்ட கந்தசாமி அடுத்த கேள்வியை தொடங்கினார். நம்ம குமாரசாமி ஐயா அதை பற்றி என்ன சொன்னார்? திலீபன் பதற்றத்துடன், எங்கள் கம்பெனி உரங்கள் பயன்படுத்த அவர்தான் சார் முதல்ல ஒப்புதல் கொடுத்தாரு என்றார். குமாரசாமியின் மரணத்தில் இருக்கின்ற மர்மத்தை இந்த தகவல் மேலும் உறுதிப்படுத்தியிருந்தது. இவர்கள் இடத்தில் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருப்பதை ஏட்டு கந்தசாமியின் கண்கள் இன்ஸ்பெக்டர் ரவிக்கு அடையாளம் காட்டியிருந்தது. அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் வழக்கமான விசாரணை போல அவர்களிடம் விசாரித்துவிட்டு வெளியே வந்தனர். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். நாங்கள் கிளம்புறோம் என்று வண்டியில் ஏறியிருந்தார்கள். அவர்கள் போகும் வரை பார்த்திருந்து நிம்மதி பெருமூச்சு விட்ட பிரணேஷ், ஒரு வழியாக அவங்கள சமாளித்து அனுப்பிட்டோம். கொஞ்ச நேரத்தில் கதி கலங்கிடுச்சு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எதுக்கும் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லி முடித்த அடுத்த வினாடி திலீபனின் செல்போன் திடீரென்று அலறியது. எடுத்து பார்த்த அவர் ஹலோ என்றார். மறுமுனையில் சிவனேசன் பேசினார். தம்பி, நான் சிவனேசன் பேசுகிறேன். நாங்கள் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். ரெடியாக இருங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் என்றவுடன் இணைப்பை துண்டித்தார். எரிச்சலுடன் செல்போனை பாக்கெட்டில் வைத்தான் திலீபன். ஃபோனில் யாரு? மாத்தூர் கிராமத்துக்காரனுங்க. காசு வாங்கிறதுன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவானுங்க என்றான் உச்சகட்ட எரிச்சலோடு. வரட்டும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை என்றான் திலீபன். நாம் எதுக்குடா காசு கொடுக்கணும்? இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனதை சொல்லி அவங்கள மிரட்டுவோம். வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லி பயமுறுத்துவோம். நாமெல்லாம் பார்த்து என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு போகட்டும். நீ என்ன சொல்கிற? எனக்கு என்னமோ இது சரியாக படலை.
இருந்தாலும் நீ சொல்றியேன்னு தான் பார்க்குறேன். விடுடா, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் வேலையாட்கள் பதிவேட்டை திறந்து பார்த்து கொண்டிருந்தான். என்னடா, யாரோ ஒருத்தன் இன்னைக்கு வேலைக்கு வரல போல இருக்கு. ஆமாண்டா, அவன் ஏதோ பேயை பார்த்து பயந்துருக்கானா, அதனால தான் அவன் இன்னைக்கு லீவாம் என்றான் சிரித்துக்கொண்டே திலீபன். இந்த மாத்தூர் கிராமத்துக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை போல, லீவ் எடுக்கிறதுக்காகவே என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறானுங்க பாத்தியா என்றான் பிரணேஷ். சரியாக அரை மணி நேரம் மாத்தூர் கிராம தலைவர் தவ புண்ணியத்தின் ஸ்கார்பியோ கார் உள்ளே வந்திருந்தது. காரிலிருந்து வேலைக்காரன் பொன்னையா முதல் ஆளாக வெளியே இறங்கினான். சிவநேசனும் ராமலிங்கமும் பின்னே இறங்க கடைசியாக இறங்கினார் தவ புண்ணியம். வேலைக்காரன் பொன்னையாவை பார்த்த அவர், நீ இங்கேயே இரு, நாங்கள் போயிட்டு வரோம் என்று அவனை காருக்கு பக்கத்தில் நிற்க வைத்துவிட்டு முன்னேறினார். பிரணேஷும் திலீபனும் வேண்டா வெறுப்பாக அவர்களை வரவேற்றனர். அனைவரும் உள்ளே சென்றவுடன் அலுவலக கதவையும் ஜன்னலையும் சாத்தியிருந்தார்கள். என்ன பிரணேஷ், வெளியே வேலையெல்லாம் படு பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு போல இருக்கு என்றார் சிரித்தவாறே ராமலிங்கம். ஆமாங்க ஐயா, இந்த வாரத்துக்குள்ள எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் உரங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான ஆயத்த பணிகள் தான் இப்போது வேகமாக போயிட்டு இருக்கு. அப்போ அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம மாத்தூர் கிராமம் முழுவதற்கும் உங்கள் உரங்களை தான் உபயோகப்படுத்த போகிறாங்க, அப்படித்தானே இல்லையா என்றான் சிவநேசன். ஆமாங்க ஐயா என்ற திலீபன் உள்ளே சென்று ஒரு பையை எடுத்து வந்து கொடுத்தான். அதை வாங்கி பார்த்த ராமலிங்கமும் சிவநேசனும் உள்ளே இருந்த பணக்கட்டுகளை பார்த்தவுடன் என்ன ஆரம்பித்தனர். தவ புண்ணியம் எதுவும் பேசாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த அவர்களின் முகம் ஒரு கட்டத்தில் மாறியிருந்தது. திடீரென்று முகம் சிவந்த ராமலிங்கம் அவர்களை பார்த்து, தம்பி, நாங்கள் காட்டு மிராண்டிங்க தான், ஆனால் கணக்கு வழக்கு தெரியாதவங்க இல்லை. பேசினபடி 2 லட்சம் இதில் இல்லையே, வெறும் 50,000 தான் இருக்குது என்றார் கோபத்தோடு. மெல்ல புன்னகைத்தார் தவ புண்ணியம். எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு நினச்சோம், ஏதோ பழகின தோஷத்துக்காக வேற வழி இல்லாமல் இதை கொடுக்குறோம், மரியாதையாக எடுத்துகிட்டு போயிருங்க என்றான் பிரணேஷ். என்ன தம்பி, பேசுறது யார்கிட்டன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்கிட்டயே உன் வேலையை காட்டுறீங்களா என்றான் சிவநேசன். அந்த குமாரசாமி போன இடத்துக்கு நீங்களும் போறீங்களா என்றார் ராமலிங்கம். ஐயா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் தூத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வந்து குமாரசாமி கேஸ் சம்மந்தமாக விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஒரு வார்த்தை உங்களை பற்றி சொல்லி இருந்தோம்னா இன்னைக்கு நீங்கள் 3 பேரும் ஜெயிலில் களி தின்னுட்டு கம்பி எண்ண வேண்டியது தான் என்றான் திலீபன். அதனால் மரியாதையாக கொடுக்கறத வாங்கிட்டு போயிருங்க. இல்லை இன்னும் முரணு பிடிச்சிங்கன்னா இப்போவே இன்ஸ்பெக்டர் ரவிக்கு கால் பண்ணி எல்லா விவரத்தையும் விலாவாரியாக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் என்றான் கேலியாக பிரணேஷ். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தவ புண்ணியம் திடீரென்று எழுந்து சிவநேசனையும் ராமலிங்கத்தையும் பார்க்க அவர்களும் எழுந்து நின்றனர். தவ புண்ணியம் தன் தலையை லேசாக வருடிக்கொண்டே பிரணேஷையும் திலீபனையும் பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, தம்பி, உரம் தயாரிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, இல்லை நீங்களே இந்த மண்ணுக்கு உரமாகி போயிருவீங்க என்று எச்சரித்துவிட்டு வெகு வேகமாக வெளியேறினார். வெளியே கைகளை கட்டிக்கொண்டு காருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் பொன்னையா. வேகமாக சென்ற தவ புண்ணியம் பொன்னையாவின் காதுகளில் ஏதோ முணுமுணுத்துவிட்டு அனைவரும் காரில் ஏறி புறப்பட்டிருந்தார்கள். இதையெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்டு கொண்டிருந்த ஒரு பெரியவர் அடுத்த 10வது நிமிடத்தில் இன்ஸ்பெக்டர் ரவியின் காதுகளுக்கு செல்போன் மூலமாக நடந்த விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தி இருந்தார். அத்தியாயம் 10. பொழுது சாய்ந்து கொண்டிருந்த நேரம். கடிகார முள் சரியாக 7 மணியை தொட்டிருந்தது. இருட்டு மெல்ல மெல்ல பரவி கொண்டிருந்தது. தூத்தூர் காவல் நிலையத்தை நோக்கி போலீஸ் ஜீப் பயணித்திருந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து யோசித்து கொண்டே வந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. சார், குமாரசாமி ஐயா பேயடிச்சு செத்து போயிட்டார்னு ஒரு ஊரையே நம்ப வச்சிருக்கானுங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் என்றார் ஏட்டு. அது மட்டும் இல்லை, பாவம் அந்த வெண்ணிலா பொண்ணு மேலே பழிய போட்டுட்டு இவனுங்க சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்கானுங்க. பெரிய மனுஷன் அப்படிங்கிற போர்வையில் இன்னும் என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்களோ. இவனுங்க மட்டும் இல்லை கந்தசாமி, நம்ம நாட்டில் இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இவங்களோட போலி பிம்பங்கள் உடைத்தெறியப்பட வேண்டும். பொதுமக்கள் முன்னிலையில் இவங்களோட கபட நாடகங்கள் வெளிக்கொண்டு வரணும். சார், இருந்தாலும் நாங்கள் பார்த்த அந்த அமானுஷ்ய விஷயங்கள், கேட்ட சப்தங்கள் எல்லாம் பொய்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் எதையுமே பொய்ன்னு சொல்லலை, எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான், ஒரு சின்ன லாஜிக் தான் அது. நாம் தனியாக இருக்கும்போது ஒரு சின்ன சப்தம் கேட்டால் கூட அதுவே நம்மளோட மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஆனால் இவனுங்க வேணும்னே மக்கள் மனசில் ஒரு அமானுஷ்ய சாயத்தை பூசி இருக்காங்க. ஸோ அதை பற்றி நினைக்க நினைக்க நம்மளோட மனசும் எந்த ஒரு புது விஷயம் நடந்தாலும் அதை இதோட தொடர்பு படுத்தியே சிந்திக்கும். அதுதான் இப்போ மாத்தூர் கிராமத்து மக்கள் மனசில் நடந்துகிட்டு இருக்குது. குமாரசாமியின் மரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணு செத்து போயிருக்கு. ஸோ இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு பழியை அந்த பொண்ணு மேலே போட்டிருக்கானுங்க. அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு என் வீட்டு கதவை தட்டினது கூட இவங்க வேலையாக இருக்கலாம்னு எனக்கு இப்போ நினைக்க தோணுது. சார்,
இதில் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. மாத்தூர் கிராமத்தில் அமானுஷ்ய நடமாட்டங்கள் இருக்குதுன்னு வேதாந்த சுவாமிகள் ஏன் சொல்லணும்? சற்று நேரம் யோசித்துவிட்டு இன்ஸ்பெக்டர், எனக்கும் அது சந்தேகத்துக்கு இடமாக தான் இருக்குது. ஏன் அவர் இதை சொல்லணும்? தவபொன்னியும் சிவநேசன், ராமலிங்கம், வேதாந்த சுவாமிகள் இவங்க எல்லோருமே அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் ஒத்து போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இவங்க எல்லோருக்குமே தொடர்பு இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். முதல்ல விசாரணை பண்ண வேண்டிய விதத்தில் மாத்தூர் கிராம தலைவர்களை விசாரிச்சா பல உண்மைகள் வெளியில் வரும் என்றார். திடீரென்று மலை தூறல் போட ஆரம்பித்திருந்தது. சற்று நேரத்தில் அதுவே பெரிய மலையாக உருமாறி இருந்தது. அதற்குள் தூத்தூர் காவல் நிலையம் வந்திருந்தது. வேக வேகமாக இருவரும் உள்ளே சென்றார்கள். உள்ளே விசாரணை கைதிகளை விசாரிக்கக்கூடிய அறையில் இருவரும் தனியாக விவாதிக்க ஆரம்பித்தார்கள். கந்தசாமி, இப்போ மணி 8 போகுது. இன்னைக்கு ராத்திரி சரியாக 10 மணிக்கு தவ புண்ணியத்தையும் அவரோட சகாக்களையும் விசாரணை அப்படிங்கிற பேரில் தனித்தனியாக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம். நாம் அவங்கள கைது பண்ண போகிறோங்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பாக அவங்க 3 பேருக்குமே இந்த விஷயம் தெரியவே கூடாது. எஸ் சார். ஆனால் இதில் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறேன். விசாரணைன்னு சொன்னால் அவங்க ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற வழியே இல்லை. அவங்கள எப்படியாவது ஒத்துழைக்க வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா நம்ம கைது பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க, தப்பிக்க நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி மேலிடத்துல உத்தரவு வாங்கிட்டு தான் நாம் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலிடத்துல பேசி அப்ரூவ் வாங்கிடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். ஓகே சார் என்ற கந்தசாமி அடுத்த கட்ட வேலைகளில் துரிதம் காட்டினார். மேல் அதிகாரிகளோடு அரை மணி நேரமாக பேசி கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. சார், கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க என அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக கடைசி வரை பேசி கொண்டிருந்தார். நேரம் மணி 9 தொட்டிருந்தது. ஒரு வழியாக அவர்களிடம் சம்மதம் வாங்கிய அவர் பெருமூச்சு விட்டிருந்தார். அதை பார்த்த ஏட்டு கந்தசாமி, சார், ஒரு வழியா அவங்கள ஓகே பண்ணிட்டீங்க போல என்றார் சிரித்து கொண்டே. ஆமாயா, எப்படியோ சம்மதிக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா மாத்தூர் கிராமத்து மர்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியது தான். சரி, கிளம்ப ரெடியாக இருங்க. ஓகே சார், கண்டிப்பா. மழையும் விட்டிருந்தது. நீடித்திருந்த மர்மம் நீங்கிய சந்தோஷத்தில் இன்ஸ்பெக்டர் ரவி தன்னுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். அந்த நேரம் பார்த்து ஏட்டு கந்தசாமியின் செல்போன் அலறியது. எடுத்து பார்த்த அவர் ஹலோ என்று பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் ஏட்டு கந்தசாமியின் முகம் மாறியிருந்தது. அவரது முக மாற்றத்தை ஆச்சரியமாக பார்த்த இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை பார்த்து, யோ என்னாச்சியா என்றார். சார், மாத்தூர் கிராம தலைவர்களில் ஒருவரான சிவநேசன் இறந்துட்டாராம். என்ன? ஆமாம் சார், இப்போதான் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. மீளாத அதிர்ச்சியில் உறைந்திருந்த இன்ஸ்பெக்டர் ரவி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, எப்படி இறந்தாராம் என்றார். தெரியல சார், நாம் போய் தான் பார்க்கணும். கமான் லெட்ஸ் கோ என்றவுடன் இருவரும் ஜீப்பில் ஏறியிருந்தார்கள். மிகப்பெரிய குழப்பத்தின் இடையே போலீஸ் ஜீப் புயலாக கிளம்பியிருந்தது. போலீஸ் ஜீப்பின் வெளிச்சத்தால் வழி நெடுகிலும் இருந்த இருட்டு தன்னை விலக்கி கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் மனதில் சந்தேக மேகங்கள் சூழ்ந்திருந்தது. எப்பொழுதும் எதையாவது பேசி கொண்டு வரும் ஏட்டு கந்தசாமியும் மௌனம் காக்க ஒரு மயான அமைதி அங்கு நிலவியிருந்தது. 20 நிமிட பயணத்தில் மாத்தூரின் எல்லையை அடைந்தார்கள். ஆங்காங்கே பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று பேசி கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் சிவநேசனின் தோப்பு வீடு வந்திருந்தது. அந்த இரவு நேர அமைதியிலும் அழுகுரல் சத்தம் அந்த ஏரியாவையே துக்கத்தில் ஆழ்த்தியிருந்தது. தோளில் துண்டுகளோடு பெருசுகள் தோப்பின் வெளியே நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களையெல்லாம் தாண்டி வீட்டை நோக்கி முன்னேறி இருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். வீட்டின் உள்ளே போர்வையின் விரிப்பில் நேராக படுத்தவாறு கிடத்தப்பட்டிருந்தார் சிவநேசன். சிவநேசனின் மனைவி அவரின் இறப்பை ஜீரணிக்க முடியாமல் பிரம்மை பிடித்தவர் போல அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றி அழுதபடியே பெண்கள் கூட்டம் மொய்த்திருந்தது. உள்ளே சென்று பார்த்துவிட்டு வெளியே வரும்போது திண்ணையில் தவ புண்ணியமும் ராமலிங்கமும் சோகமாக உட்கார்ந்திருந்தார்கள். சிவந்து கிடந்த தவ புண்ணியத்தின் கண்களில் தண்ணீர் தடாகம் ஊற்றெடுத்திருந்தது. எப்பொழுதும் கம்பீரமாக தோற்றமளிக்கும் தவ புண்ணியத்தின் முகம் சிவநேசனின் ஈடுகட்ட முடியாத இழப்பால் கலவரம் அடைந்து இருப்பதை அங்கு காண முடிந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ராமலிங்கம் தவ புண்ணியத்தை பார்த்து, ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு அந்த நெக்ஸ்ட் ஜென் உரம் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்க தான் இப்படி பண்ணியிருக்கணும். அவனுங்கள நாளைக்கு காலைக்குள்ளே அவனுங்களோட கதையை முடிச்சிடுறேன். அப்போ தான் என்னோட ஆத்திரம் தீரும்யா என்று எழுந்து நின்றார் கோபமாக. கோபத்துடன் நின்றிருந்த ராமலிங்கத்தை பார்த்து கை அமர்த்திய தவ புண்ணியம், ராமலிங்கம், கொஞ்சம் அமைதியாயிரு. அவனுங்க இதை பண்ணியிருக்க மாட்டானுங்க. அவங்களுக்கு அந்த அளவு தைரியம் இல்லை. நல்லா யோசிச்சுப்பாரு. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச எவனோ தான் இதை பண்ணியிருக்கான்.
பக்கத்தில் இருந்த நபர்களிடம் விசாரித்து கொண்டிருந்த ஏட்டு கந்தசாமி இன்ஸ்பெக்டர் ரவியின் பக்கத்தில் வந்து, சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டிருக்கு. சிவனேசன் ஐயா எழுந்து போய் கதவை திறந்து பார்த்துருக்காரு. வெளியே யாருமே இல்லை. அப்ப நல்ல மழை வர கையில் டார்ச் எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு. போனவர் ரொம்ப நேரமாக திரும்பி வரலையேன்னு இவங்க எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அப்பதான் அவர் அந்த இடத்துலையே இறந்து கிடந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இயற்கையான மரணமாக கூட இருக்கலாம் சார். ஆனால் வெண்ணிலாவோட ஆவிதான் இவரை பழி வாங்கி இருக்குன்னு ஊர்க்காரங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இவங்க சொல்கிறபடி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்திருக்கார். ஆனால் அவர் உடம்புல எந்த விதமான காயங்களுமே இல்லை. சற்று நேரம் யோசித்து விட்டு இன்ஸ்பெக்டர், ஓகே, அவர் இறந்து கிடந்த ஸ்பாட்டை நாம் பார்க்கணும் என்றார். பக்கத்தில் இருந்த நபர் வழியை காட்ட ஏட்டு கந்தசாமியும் இன்ஸ்பெக்டர் ரவியும் பின்தொடர்ந்தார்கள். கொஞ்ச நேர நடையில் வீட்டிற்கு பின்னால் இருந்த செம்பருத்தி தோட்டத்தை நெருங்கியிருந்தார்கள். சிவனேசன் இறந்து கிடந்த இடத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றார் அந்த நபர். ஏட்டு கந்தசாமி அடையாளம் காட்டப்பட்ட இடத்தை சுற்றி ஒரு பெரிய வட்டம் போட்டிருந்தார். அந்த இடம் முழுவதையும் தன் கண்களால் அலசினார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டிருந்த அவரின் பார்வை தூரத்தில் இருந்த செம்பருத்தி செடியை நோக்கி சென்றது. அந்த செடியின் கிளைகள் சற்றே உடைக்கப்பட்டிருந்தது அப்போது தெரிய வந்தது. பக்கத்தில் சென்று அதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். அதன் வழியாக யாரேனும் ஊடுருவி வந்திருக்கலாம் என்கின்ற யூகத்தில் குறிப்பிட்ட அந்த இடத்தை சுற்றியே மேலும் தனது பார்வையை கூர்மைப்படுத்தினார். கனமழை பெய்ததன் காரணமாக அந்த இடமே சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. கொஞ்ச நேரமாகவே அந்த சகதியை உற்று பார்த்து கொண்டிருந்த ஏட்டு கந்தசாமி திடீரென இன்ஸ்பெக்டர் ரவியை கூப்பிட்டு அந்த சகதியின் ஓரத்தை நோக்கி தன் கையை காட்டினார். அதில் மனித காலடி தடம் பதிந்து இருப்பதை கண்டதும் திடுக்கிட்டார் இன்ஸ்பெக்டர். அதே காலடி தடம் தூரத்தில் இருந்த மதில் சுவர் வரை பரவியிருந்ததை அங்கு பார்க்க முடிந்தது. அந்த கால் தடங்களையே நன்று உற்று பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய செல்போனில் அவற்றை படம் எடுத்துக்கொண்டார். அந்த கால் தடங்களின் இடது குதிகாலில் ஏதோ ஒரு வெட்டு விழுந்திருப்பதைப் போல எல்லா புகைப்படங்களிலும் தெரிந்தது. அதை உணர்ந்து கொண்ட இருவரும் அந்த மதில் சுவர் வரை சென்று பார்த்தார்கள். வெளியே ஆள் அரவமற்று வெறிச்சோடி இருந்தது. சார், எனக்கு தெரிஞ்சு இது கொலைதான்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஒரே தடையும் இந்த இடது குதிகால் வெட்டு தான் சார். இந்த விஷயம் நமக்கெல்லாம் மட்டும் இருக்கட்டும், வெளியில் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். இருவரும் வெளியே நடந்து வந்தார்கள். அங்கிருந்த ஒவ்வொருவரையும் தன் பார்வையால் அலசி கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். வேளாண் ஆசிரியர் குமாரசாமியின் மரணத்திற்கு காரணமானவர் தவப்புண்ணியம்தான் என்று தெரிந்தும் தற்போதைய சூழ்நிலையை காரணம் காட்டி மௌனம் சாதித்திருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். நேரம் ஆக ஆக கூட்டம் சற்று குறைய ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் நேரம் நள்ளிரவை கடந்திருந்தது. தவப்புண்ணியம் மற்றும் ராமலிங்கத்தின் வீடுகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தவப்புண்ணியமும் ராமலிங்கமும் கிளம்ப தயாரானார்கள். தவப்புண்ணியத்தை பார்த்த இன்ஸ்பெக்டர், சாரி சார், உங்கள் நண்பர் இறப்பிற்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சார். குமாரசாமியின் மரணத்தில் ஆரம்பித்து இப்போது சிவனேசன் மரணம் வரை மாத்தூர் சம்பவங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது. அவர் எப்படி இறந்தார்னு விசாரணை போயிட்டுருக்கு என்று முடிப்பதற்குள் தவப்புண்ணியம் கராரான குரலில் பேச ஆரம்பித்தார். இது நிச்சயமா சாதாரண சாவு இல்லை. ஆள் யாருன்னு தெரிஞ்சா உடனே சொல்லுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நான் இதை சாதாரணமாக விட போகிறதில்ல. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றார் தவப்புண்ணியம். சரிங்க சார், எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வீடுகளுக்கெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் என்று அவர்கள் இருவரையும் அவரவர் கார்களில் வழியனுப்பி வைத்தார். உடைந்த மனதுடன் ராமலிங்கமும் தவப்புண்ணியமும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பியிருந்தார்கள். கூடுதல் பாதுகாப்புக்காக இரவு நேர ரோந்து படையினர் 4 பேர் அவர்களுக்கு துணையாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். அடுத்த 15 நிமிடங்களில் போலீஸ் ஜீப் தூத்தூர் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பறந்தது. இரவு பொழுதை போலீஸ் ஸ்டேஷனிலேயே கழிக்க முடிவெடுத்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். களைப்பு மிகுதியால் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டிருந்த மேஜையிலேயே கண்ணயர்ந்தார் ஏட்டு கந்தசாமி. இன்ஸ்பெக்டர் ரவியின் கண்கள் உறக்கத்திற்கு முட்டுக்கட்டை போட்டிருந்தது. இந்த கேஸ் சம்பந்தமான யோசனையிலேயே உறக்கத்தை தொலைத்திருந்தார் இன்ஸ்பெக்டர். அத்தியாயம் 11. அடுத்த நாள் காலை 9 மணி. மாத்தூர் கிராம பஞ்சாயத்து அரச மரத்தடியே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. வேதாந்த சுவாமிகள் தன்னுடைய சீடர்களுடன் அங்கே முகாமிட்டிருந்தார். மாத்தூர் சம்பவங்களுக்கான ஒரு தீர்வை எதிர்பார்த்து கிராம மக்கள் அங்கே காத்து கொண்டிருந்தனர். அந்த வழியாக வந்த போலீஸ் ஜீப் இந்த கூட்டத்தை பார்த்ததும் நின்றது. புரியாத புதிராய் அந்த ஜன சங்கமத்தில் கலந்திருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். சரியாக 9:10 மணிக்கு சுவாமிகள் பேச ஆரம்பித்தார். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் முன்பே சொன்னது போல மாத்தூர் கிராமத்தில் அமானுஷ்ய நடமாட்டங்கள்
மிகவும் மோசமான அளவில் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு உங்களின் கவலை தோய்ந்த முகங்களே சாட்சி. இன்று இரவுக்குள் யாருக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் இன்று அதன் முடிவுக்கான கடைசி கட்டத்தை நெருங்கியிருக்கிறோம். இன்று இரவு நடைபெற இருக்கும் அர்த்தசாம யாகத்தோடு அந்த அமானுஷ்ய நடமாட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம். எனவே அதுவரை பொதுமக்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருக்க வேண்டியது அவசியம். அதற்கான வழிமுறைகளைத்தான் நான் இப்போது சொல்லப்போகிறேன் என்று பேசலானார். இதோ நான் கையில் வைத்திருப்பது எங்கள் அன்பு ஆலயத்தால் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு சுத்தமான தீர்த்தம். இதை ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் சரியாக 6 மணிக்கு மேல் தெளிக்க வேண்டும். அதன் பின்னர் 3 நெய் விளக்குகளை மேற்கு நோக்கி வீட்டை பார்த்தவாறு ஏற்ற வேண்டும். இரவு நேரம் ஆக ஆக அந்த அமானுஷ்யத்தின் ஆட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே இன்று ஒரு இரவு அனைவரும் வெளியே செல்வதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. இந்த யாகத்திற்கு தங்களால் முடிந்த பொருள் உதவியை காணிக்கையாக அளிக்க முற்பட்டால் அதை இந்த அன்பு ஆலயம் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளும் என்று பேசி முடித்தார். அங்கிருந்த பொதுமக்கள் தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்திவிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு செல்ல ஆரம்பித்தனர். அதை பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி எதுவும் பேச மனமில்லாமல் கந்தசாமியை பார்த்து, வாயா போலாம் என்றார் எரிச்சலோடு. இருவரும் மீண்டும் ஜீப்பை நோக்கி செல்ல ஆரம்பித்த கணம் வேதாந்த சுவாமிகள் இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்து, ரவி ரவி என்று கூப்பிட ஆரம்பித்தார். திரும்பி பார்த்த இருவரும் வேதாந்த சுவாமிகளின் பக்கம் வந்தனர். என்ன ரவி, நீங்க சொன்ன மாதிரி மாத்தூர் கிராமத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கான அறிவியல் பூர்வமான உண்மையை எதையாவது கண்டுபிடிச்சிங்களா என்றார் கேலியாக. இன்ஸ்பெக்டர் ரவி மிகுந்த எரிச்சலுடன், ஆமாங்க சாமி, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த மாத்தூர் கிராமத்தை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிற அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயில் கம்பிக்குள்ளே தள்ளி களி திங்க வைக்கத்தான் போகிறேன். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றார். ரவி மறைமுகமாக தன்னையும் தாக்குகிறார் என்பதை தெரிந்தும் முகமலர்ச்சியுடன் சிரித்து கொண்டே வேதாந்த சுவாமிகள், உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் இதற்கு புறந்தான் நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய பாதுகாப்புகளை துரிதப்படுத்துங்க. எந்த நேரத்திலையும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார் எச்சரிக்கையோடு. இன்ஸ்பெக்டர் ரவி உச்சகட்ட எரிச்சலோடு, சுவாமிஜி, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி என்று இருவரும் அங்கிருந்து கிளம்ப முற்பட்ட அடுத்த வினாடி இன்ஸ்பெக்டர் ரவியின் செல்போன் கதறியது. எடுத்து பேச ஆரம்பித்த அவரின் முகம் கொஞ்ச நேரத்தில் சட்டென்று மாறியது. சார், என்னாச்சு என்றார் ஏட்டு கந்தசாமி. சிரித்தபடியே நின்று கொண்டிருந்தார் வேதாந்த சுவாமிகள். நேற்று ராத்திரி தூங்க சென்ற ராமலிங்கம் ஐயாவோட அறைக்கதவு இதுவரை திறக்கப்படலையாம். தட்டுனாலும் உள்ள சப்தமே இல்லையாம் என்றார் இன்ஸ்பெக்டர். வேதாந்த சுவாமிகளின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் மறையவில்லை. அதனோட ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு, உங்களோட வேலையும் வந்துடுச்சு என்றார் சுவாமிகள். அவரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் அடுத்த 2 வினாடிகளில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருந்தது போலீஸ் ஜீப். 15 நிமிட பயணத்தில் ராமலிங்கத்தின் வீட்டை அடைந்தார்கள். அங்கு ஒரு மயான அமைதி நிலவியிருந்தது. அந்த வீட்டில் இருந்த மேல்தளத்தில் ராமலிங்கத்தின் உறவினர்கள் பதற்றத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். வெகு நேரமாக தட்டியும் ராமலிங்கத்தின் அறைக்கதவு திறக்கப்படாததால் அது உடைக்கப்பட்டு கீழே வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ராமலிங்கம் மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்து கொண்டிருந்தனர். முகத்தில் சேலை தலைப்பை வைத்துக்கொண்டு கண்கள் கலங்கியபடி நின்று கொண்டிருந்தார் ராமலிங்கத்தின் மனைவி. மருத்துவரிடம் நம்பிக்கையான வார்த்தைகளை எதிர்பார்த்து ராமலிங்கத்தின் உறவினர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து மாத்தூர் கிராம தலைவர் தவபுண்ணியம், மனைவி மரகதம் மற்றும் மகன் கலையரசனோடு அங்கு வேகமாக வந்தார். தவபுண்ணியத்தின் மனைவி மரகதம் ராமலிங்கத்தின் மனைவிக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றிக் கொண்டிருந்தார். கனத்த இதயத்தோடு காத்திருந்தார் தவபுண்ணியம். திடீரென்று எழுந்த மருத்துவர்கள் ராமலிங்கம் இறந்துவிட்டதாக அறிவித்தார்கள். அங்கே மரண ஓலம் ஆரம்பமாகியிருந்தது. ராமலிங்கத்தின் மனைவி கதறிக்கொண்டிருந்தார். கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. ஏட்டு கந்தசாமியின் முகத்தில் ஈயாடவில்லை. அதிர்ச்சியில் உறைந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. இந்த செய்தியை கேட்டு திகைத்து போயிருந்த தவபுண்ணியம் சவமாய் கிடக்கின்ற தன் நண்பன் ராமலிங்கத்தின் பக்கத்தில் வந்து தன் தலையில் அடித்துக்கொண்டு கதறினார். டேய், என்னை மட்டும் தனியாக இங்கே விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்க. என்னையும் உங்கள் கூடவே கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே என்று மார்பில் அடித்துக்கொண்டு அழுதார். எத்தனையோ பேர் ஆறுதல் கூறியும் தவபுண்ணியத்தை சமாதானம் செய்ய முடியவில்லை. பார்ப்பவர்களை பதற வைத்தது அந்த காட்சி. நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது. உறவினர்கள் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் தயாராயிருந்தார்கள். மணி மதியம் 2ஐ கடந்திருந்தது. பல பந்திகள் பரிமாறப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி அந்த வீடு முழுவதையும் தன் பார்வையால் அலசி கொண்டிருந்தார். அங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரின் குதிங்காலையை உற்று நோக்கி கொண்டிருந்தார் ஏட்டு கந்தசாமி. ராமலிங்கம் இறந்த செய்தி கேட்டு அவரின் உறவினர்கள் நாலாபுறமும் இருந்து வந்து கொண்டிருந்தார்கள். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வேளாண் ஆசிரியர் சதாசிவமும் அங்கு வந்து துக்கத்தில் பங்கேற்றார். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தனர். கொஞ்ச நேரத்தில் நெக்ஸ்ட் ஜென் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் உரிமையாளர்களான பிரணேஷும் திலீபனும் அங்கு 2 முகங்களோடு வந்திருந்தார்கள்.
அவர்களை பார்க்க பார்க்க தவபுண்ணியம் முகம் உக்கிரமடைந்தது. இருந்தும் காரியம் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் கலவரம் வேண்டாம் என்று பொறுமையோடு காத்திருந்தார். திடீரென்று தவபுண்ணியத்தின் மகன் கலையரசன் தவபுண்ணியத்திடம் அழுது கொண்டே வந்து, அப்பா, வெண்ணிலாதான்ப்பா இந்த கொலையை பண்ணது, எனக்கு நல்லா தெரியும்பா என்றான். இதை பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி திடுக்கிட்டு போனார். ஏற்கனவே கோபத்தின் உச்சியில் இருந்த தவபுண்ணியம் இந்த பதிலை கேட்டதும் கடுப்பானார். பைத்தியக்கார நாயே, இன்னும் அந்த செத்து போன பொண்ணு நினைப்பாவே சுத்திட்டு தெரியிற, எந்த நேரத்தில் எதை பேசணும்னு உனக்கு தெரியாது என்று அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அடிக்க ஆரம்பித்தார். இது அவங்க குடும்ப விஷயம் என்பது போல் யாரும் அவரை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை. இன்ஸ்பெக்டர் ரவி இடையில் சென்று அவரின் கையை பிடித்து, சார் விடுங்க சார், ஏன் தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை போய் இந்த அடி அடிக்கிறீங்க என்றார். உடனே ரவியின் பக்கம் திரும்பிய தவபுண்ணியம், வாயா வா, இதுக்கெல்லாம் நல்லா வக்காலத்துக்கு வந்துடு, என் பையனை நான் அடிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரியா என்றார் கோபத்தோடு. ஏட்டு கந்தசாமி இடையில் வந்து தவபுண்ணியத்தை சமாதானப்படுத்தி, ஐயா எல்லாரும் பார்க்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க என்றார் பவ்யமாக. இன்னும் கோபம் தணியாத தவபுண்ணியம், என்னத்தையா பார்த்து பேசணும், நேற்று சிவனேசன், இன்னைக்கு ராமலிங்கம், நாளைக்கு நானா, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் ஏதாவது துப்பு கிடைச்சிதா, பெருசா சமாதானம் பேச வந்துட்ட, போய்யா என்றார். இன்ஸ்பெக்டர் ரவியின் கண்கள் சிவந்திருந்தது. ஐயா, விசாரணை போயிட்டு தான் இருக்கு, இது கொலையா இருக்குமே, ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கொலையாளியை கண்டுபிடிச்சிடுவோம். கோபத்துடன் தவபுண்ணியம், எப்ப, நானும் செத்ததுக்கு அப்புறமா, எனக்கு என்னமோ இந்த மரணங்களில் போலீஸ் தலையீடு இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குயா என்றார். சார் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க என்றார் இன்ஸ்பெக்டர். குமாரசாமியை பேய் அடிச்சு தான் செத்து போயிட்டார்னு நீங்கள் சொன்னீங்க, அப்போ அதை நாங்கள் நம்பினோம். இந்த மரணமும் கூட அதே மாதிரி இருக்கலாமே, இதை மட்டும் ஏன் உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது என்று ஆக்ரோஷமாக பேசி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ரவியை தடுத்து நிறுத்திய ஏட்டு கந்தசாமி, சார் சாவு வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்கே வந்து சண்டை போடுறது அவ்வளோ நல்லா இல்லை, எதுவாக இருந்தாலும் விசாரணையின் முடிவில் பேசிக்கலாம் என்று அவரை சமாதானப்படுத்தினார். கோபம் தணியாத முகத்துடன் கைகளை கட்டி கொன்று நின்று கொண்டிருந்தார் தவபுண்ணியம். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் ஓரத்தில் இருந்த நாற்காலிகளில் போய் உட்கார்ந்து வெறும் யோசனையிலேயே நேரத்தை கடத்தினார்கள். களைப்பு மிகுதியால் இன்ஸ்பெக்டர் ரவி அவ்வப்போது தூங்கி தூங்கி விழித்து கொண்டிருந்தார். ராமலிங்கத்தின் உறவினர்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர். அவர்களை பார்த்து கொண்டே மீண்டும் தன் கண்களை மூடியிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி திடுக்கிட்டார். நேற்றைய முன்தினம் இரவு அவருடைய வீட்டில் பார்த்த அந்த மர்ம உருவம் திடீரென்று அவர் ஞாபகத்திற்கு வந்தது. அதன் நடை பாவனைகளை கொண்ட ஒருவரை அந்த ஜனக்கூட்டத்தில் அவருடைய கண்கள் அவருக்கு அடையாளம் காட்டியிருந்தது. திடீரென்று கண்களை திறந்து பார்த்த அவர் ஏட்டு கந்தசாமியை கூப்பிட்டு அந்த ஆசாமியை அவருக்கு அடையாளம் காட்டினார். யோ கந்தசாமி, அங்க நிற்கிற ஆள் யாரு என்றார் பரபரப்பாக. சார், அவன் பேர் பொன்னையா, தவபுண்ணியம் வீட்டு வேலைக்காரன் சார் என்றார். இன்ஸ்பெக்டர் ரவி யோசனையிலேயே என்றார். அடுத்த 2 நிமிடங்களில் பொன்னையாவையே பார்த்து கொண்டிருந்த ஏட்டு கந்தசாமி, சார் சார் என்று பதறினார். என்னாச்சு கந்தசாமி, எனிதிங் சீரியஸ்? எஸ் சார், அவனோட இடது காலை பாருங்க என்றார். சேற்றில் பதிந்திருந்த அந்த இடது கால் வெட்டு தடயம் அவன் காலில் இருந்தது அவர்களை மேலும் அதிர வைத்தது. இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 12. தூத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த சாயங்கால நேரத்திலும் உச்சகட்ட பரபரப்பில் இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி நாற்காலியில் சாய்ந்தபடியே வாயில் சிகரெட் புகையை ஊதி தள்ளி கொண்டிருந்தார். சிறை அறையில் இருந்து ஐயோ அம்மா என்று கத்துகிற சத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எரிந்து கொண்டிருந்த சிகரெட்டின் கடைசி துண்டை வீசி எறிந்துவிட்டு கோபமாக எழுந்த அவர் நேராக சிறை அறையை நோக்கி வேக வேகமாக நடந்தார். உள்ளே வீங்கிய முகத்துடனும் உடல் முழுக்க இரத்த காயங்களோடும் கீழே படுக்க வைக்கப்பட்டிருந்தான் பொன்னையா. உடம்பின் பல பகுதிகளில் இருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்ததும் ஏட்டு கந்தசாமியும் மற்ற காவலர்களும் பொன்னையாவை மேலே எழுப்பி ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தனர். ஒரு குண்டூசி விழுந்தாலும் சப்தம் கேட்கும் அளவுக்கு அங்கு அமைதி நிலவியிருந்தது. பொன்னையாவின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அங்கிருந்த நிசப்தத்தை கலைத்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. பொன்னையா, இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கு உண்மையான பதிலை டக்கு டக்குன்னு சொல்லணும், இல்லை விசாரணை முன்பை விட பயங்கரமாக இருக்கும் என்ன என்றார். சரி என்பதை போல தலையை ஆட்டினான் பொன்னையா. பொன்னையாவின் பதில்களை பதிவு செய்ய அவன் எதிரே கேமரா ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி பேச ஆரம்பித்தார். பொன்னையா, அன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டு கதவை தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருந்தது, அப்புறம் என்ன பார்த்த உடனே ஓடுனது எல்லாமே நீதானே, சொல்லு என்றார். முகத்தில் வடிந்திருந்த ரத்தத்தை துடைத்து கொண்டு பொன்னையா பேச ஆரம்பித்தான். ஐயா, ஆமாங்க ஐயா, நான் தான். யார் அதை பண்ண சொன்னது? யாரும் என்ன பண்ண சொல்லலை, நான் தான் வேணும்னே பண்ணேன் என்றான். கேமராவை சற்று நேரம் ஆஃப் செய்துவிட்டு அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று பலமாக அறைந்தார் இன்ஸ்பெக்டர். அவர் அடித்த அடியில் நிலை குலைந்து போயிருந்த பொன்னையா,
ஐயா அடிக்காதீங்க, எல்லா உண்மையும் நானே சொல்லிறேங்கய்யா, தயவு செஞ்சு அடிக்காதீங்க என்று கதறினான். மீண்டும் கேமராவில் அவனுடைய பேச்சு பதிவாகி கொண்டிருந்தது. குமாரசாமி ஐயாவை கொலை பண்ணது நான் தான். ஆனால் அதை பண்ண சொன்னது தவ புண்ணியம் ஐயாவும் அவரோட நண்பர்களான சிவநேசனும் ராமலிங்கமும் தான். ஆனால் அந்த பழியை இறந்து போன அந்த வெண்ணிலா பொண்ணு மேலே போட்டுட்டு ஊர் மக்களை நம்ப வச்சிட்டோம். நான் அன்னைக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டின மாதிரி எல்லார் வீட்டு கதவையும் இரவு நேரங்களில் தட்டுவேன். அதை பேய் அமானுஷ்யம்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. அவன் பேசி கொண்டிருந்தது அனைத்தும் தெளிவாக அந்த கேமராவில் பதிவாகி கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் அவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உற்று கவனித்து கொண்டிருந்தனர். அவனை இடைமறித்த கந்தசாமி, வேதாந்த சுவாமிகளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? சார், முதல்ல இருந்து வேதாந்த சுவாமிகளுக்கும் தவ புண்ணியம் ஐயாவுக்கும் எந்த விஷயத்திலுமே ஒத்து வராது. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அவர் எப்படி ஒத்து போனாருன்னு தான் இன்னும் எனக்கு தெரியலைங்கய்யா. ஆனால் இந்த ஆவி பேய் விஷயத்தில் நாங்கள் சொன்னதை காட்டிலும் வேதாந்த சுவாமிகள் சொன்னதை தான் மக்கள் அதிகமாக நம்பினாங்க. அதை நாங்களும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். இந்த கேஸை விசாரிக்க வந்த பழைய இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தை பல வகையில் துன்புறுத்தி இந்த கிராமத்தை விட்டே ஓட வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. உங்களையும் இந்த கிராமத்தை விட்டே ஓட வைக்கத்தான் நான் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டீங்க என்று பேசி முடித்தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீ எதுக்காக சிவநேசனையும் ராமலிங்கத்தையும் கொலை பண்ணின? அவங்க கூடவே இருந்தடி, எதுக்கு அவங்கள கொலை செஞ்ச? அவங்களுக்கும் உனக்கும் அப்படி என்ன தனிப்பட்ட பிரச்சனை? மௌனமாக இருந்தான் பொன்னையா. எதுக்காக அவங்கள நீ கொலை பண்ணின? நீ கொலை பண்ணினதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது. மரியாதையாக உண்மையை சொல்லிடு. உனக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா? உன்னோட அடுத்த குறி யாரு? தவப்புண்ணியந்தானே, சொல்லு என்றார் ஏட்டு. அவங்க 2 பேரையும் கொலை பண்ண சொன்னதே தவப்புண்ணிய ஐயாதான் என்றான் கோபமாக பொன்னையா. அதிர்ந்து போயிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். என்ன தவப்புண்ணியமா? அவர் எதுக்காக அவருடைய நண்பர்களையே என்றார் இன்ஸ்பெக்டர். இதுவரைக்கும் நாங்கள் பண்ண எல்லாமே சரியாக தான் நடந்துக்கிட்டு வந்துச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பாராத ஒன்று என்னென்னா அது உங்களோட விசாரணை தான். நீங்கள் விசாரிக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளையே தவ புண்ணியத்தை நெருங்கிடுவீங்களோன்னு பயந்து தான் அவர் ஒரு திட்டம் போட்டார். அதன்படி தான் இந்த கேஸை திசை திருப்புவதற்காக சிவநேசனையும் ராமலிங்கத்தையுமே அவர் கொலை பண்ண முடிவெடுத்தார். அவங்கள கொலை பண்ணிட்டா இந்த கேஸ் மறுபடியும் ஆவி அமானுஷம் அப்படிங்கிற கோணத்திலேயே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இழுத்தடிக்கும். அதனால தான் அவர் அதை பண்ண சொன்னார். இன்ஸ்பெக்டர் ரவி தன் கன்னத்தில் கை வைத்து பொன்னையாவையே பார்த்து கொண்டிருந்தார். அவனிடம் ஆர்வமாக அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தார் கந்தசாமி. ஸோ, ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் அடுத்தடுத்து 2 கொலை பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு உங்கள் 2 பேரையும் உங்கள் ஊர்க்காரங்க முன்னாடி அடிக்கிற அடியில் தவ புண்ணியத்தோட வாயிலிருந்து எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வரோம். அதை நினைத்து அதிர்ந்து போன பொன்னையா உடனே, சார், நான் அவங்கள கொலை பண்ணத்தான் அங்கே போனேன். ஆனால் அவங்க 2 பேருமே என்னை பார்த்த உடனே ஏதோ ஒரு அதிர்ச்சியிலேயே செத்துட்டாங்க. நான் அவங்கள கொலை பண்ணலை சார். நான் நிரபராதி, என்னை விட்டுடுங்க சார். நான் புள்ளக்குட்டிக்காரன், எனக்கு குடும்பம் இருக்குங்க சார் என்று திரும்ப திரும்ப இதையே சொல்லி அவர்கள் கால்களை பிடித்து கொண்டு கதறினான். உக்கிரமான முகத்துடன் இன்ஸ்பெக்டர், அப்ப செத்து போனவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா என்று மீண்டும் ஆத்திரம் தீரும் அளவுக்கு அவனை அடித்துவிட்டு வெளியே வந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனை விசாரணை செய்திருப்பார்கள். மணி 9ஐ தொட்டிருந்தது. இருவரும் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஊதி தள்ளினர். சார், எப்போ சார் நம்ம தவப்புண்ணியத்தை கைது பண்ண போகிறோம்? நாளைக்கு காலையில் சரியாக 9 மணிக்கு பொதுமக்கள் முன்னாடியே தவப்புண்ணியத்தோட கையில் விலங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வரப்போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அன்பாலய வேதாந்த சுவாமிகளையும் கைது பண்ணி ஸ்டேஷனில் வச்சு வெளுத்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீங்கள் ஸ்டேஷனில் இருங்க. ஏன்னா பொன்னையாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். என்னால் முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் நல்லா தூங்க போகிறேன்னு நினைக்கிறேன் என்றார் சிரித்து கொண்டே. சார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு விடுவு காலமே பிறந்திருக்கு. உங்களுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேனா சார் என்றார். இல்லை கந்தசாமி, நீங்கள் இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட பார்க்காம இந்த 3 நாளாக என் கூடவே இருந்திருக்கீங்க. அதனால தான் இதை பண்ண முடிஞ்சுது என்றார் பெருமிதத்தோடு. சார், இன்னையிலிருந்து நானும் உங்களை மாதிரி ஒரு நாத்திகன் சார் என்றார் கர்வத்தோடு. இன்ஸ்பெக்டர் சிரித்து கொண்டே, அட போயா என்று சொல்லிக்கொண்டே தன் வீட்டுக்கு கிளம்பினார். அத்தியாயம் 13. 20 நிமிட பயணத்தில் வீட்டை அடைந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. எதையோ சாதித்திருந்த மகிழ்ச்சி அவர் முகத்தில் தெரிந்தது. அடுத்த நாள் காலையில் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி அவரது சிந்தனை இருந்தது. அதே யோசனையிலேயே இரவு உணவை முடித்திருந்தார். வழக்கம் போல கிரைம் நாவல்களை அவர் வீட்டு புத்தக கிடங்கில் தேடிக்கொண்டிருந்தார்.
பிரபல எழுத்தாளர் நடேசனின் மரணத்துக்கு அப்பால் என்ற நாவலை எடுத்து புரட்ட ஆரம்பித்தார். மனிதனின் மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒட்டி மிக விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் சென்று கொண்டிருந்தது அந்த நாவலின் கதைக்களம். நிறைவேறாத ஆசையுடன் கூடிய ஆன்மாக்கள் மீண்டும் கடந்து வந்த பாதைகளிலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் என்பதை மிக அழுத்தமாக சொல்லியிருந்தார் அந்த நாவலாசிரியர் நடேசன். பாதி பக்கங்களை புரட்டியிருப்பார். திடீரென அவர் வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யாராக இருக்க முடியும் என்று யோசித்து கொண்டே கையில் டார்ச்சையும் ரிவால்வரையும் எடுத்துக்கொண்டு கதவு பக்கத்தில் சென்றார். கதவு வேகமாக தட்டப்பட்டு கொண்டிருந்தது. மின்னல் வேகத்தில் கதவை திறந்தார் ரவி. வெளியே ஆள் அரவமற்று இருந்தது. சற்றே திடுக்கிட்டு போனார் இன்ஸ்பெக்டர் ரவி. வெளியே சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கதவு பக்கம் திரும்பிய அவரின் அடுத்த வினாடி திடீரென்று ஏதோ ஒரு உருவம் வேகமாக அவரை கடந்து செல்வதைப் போல் இருந்தது. பயத்தில் உறைந்திருந்த அவர் உள்ளே சென்று தாளிட்டு கொண்டார். அந்த நேரம் பார்த்து மீண்டும் மின்சாரம் வந்து வந்து போய்கொண்டிருந்தது. டார்ச் விளக்கை தயாராக வைத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. உள்ளே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் மின்சாரம் முற்றிலுமாக நின்றிருந்தது. டார்ச் விளக்கை அடித்துக்கொண்டே முன்னேறி இருந்தார். யாரோ தன்னை பின்தொடர்வதைப் போல அவர் உணர்ந்தார். பயத்தின் உச்சியில் இருந்த அவருக்கு உடல் முழுக்க வியர்த்து வழிந்திருந்தது. அவரின் வலது புறமாக கண்ணாடிக்கு பக்கத்தில் யாரோ நிற்பது போல் இருந்தது. டார்ச்சை வலது புறமாக திருப்பிய அவர் அரண்டு போயிருந்தார். தலைவெறி கோலத்தில் ஒரு பெண் குனிந்து அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்ததை அந்த கண்ணாடி அவருக்கு அடையாளம் காட்டியிருந்தது. யார் யார் நீ என்று உளர ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. குனிந்திருந்த அந்த முகம் திடீரென்று நிமிர்ந்து அவரை பார்த்து சிரித்தது. சப்த நாடிகளுமே அடங்கி போயிருந்தது அவருக்கு. கோர முகத்துடன் இறந்து போயிருந்த வெண்ணிலாதான் அங்கு நின்று கொண்டிருந்தாள். மீண்டும் மின்சாரம் வந்திருந்தது. அந்த உருவம் மறைந்திருந்தது. அவருடைய மனம் படபடத்திருந்தது. அந்த கண்ணாடியில் ஏதோ குறிப்பு எழுதியிருப்பதைப் போல அவருக்கு தெரிந்தது. அதை பக்கத்தில் சென்று படிக்க ஆரம்பித்த அவர் அதிர்ந்து போனார். தவ புண்ணியத்தின் கடைசி அரை மணி நேரம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் பொன்னையா சொன்ன பதில்கள் அவருக்கு ஞாபகம் வந்திருந்தது. சிவநேசனையும் ராமலிங்கத்தையும் வெண்ணிலாவின் ஆவிதான் பழிவாங்கி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். பதற்றத்துடன் தவ புண்ணியத்தின் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டார். ரொம்ப நேரமாகவே அழைப்பு மணி அடித்து கொண்டிருந்தது. யாரும் எடுத்த பாடில்லை. போலீஸ் ஜீப்பில் ஏறி இருந்த அவர் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டார். த நம்பர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அட்டெண்டிங் த கால், ப்ளீஸ் ட்ரை அகெயின் லேட்டர் என்று பதிவு செய்யப்பட்ட பெண்ணின் குரல் பேசியது. போலீஸ் ஜீப்பை வேகமாக செலுத்தினார். ஏட்டு கந்தசாமியின் எண்ணை தொடர்பு கொண்டார். வெகு நேரமாகியும் அவரிடமிருந்து ஒரு பதிலும் இல்லை. அவருக்கு கால் மீ அர்ஜென்ட் என்று மெசேஜ் அனுப்பியிருந்தார். குழப்பத்தின் உச்சத்தில் போலீஸ் ஜீப் புயலாக கிளம்பியிருந்தது. அந்த நேரம் பார்த்து அவருக்கு அன்பாலய வேதாந்த சுவாமிகளின் ஞாபகம் வந்திருந்தது. தேடி பிடித்து அவருடைய எண்ணை தட்டினார். மறுமுனையில் தொடர்ந்து ரிங் போய் கொண்டிருந்தது. கடைசி நேரத்தில் போனை எடுத்தார் வேதாந்த சுவாமிகள். இன்ஸ்பெக்டர் பதற்றத்தில் சுவாமிஜி சுவாமிஜி என்று பதறினார். அவரின் பதற்றத்தை புரிந்து கொண்ட சுவாமிகள், என்னாச்சு ரவி, ஏதாவது அமானுஷ்யத்தை பார்த்தீங்களா என்றார் படபடப்பாக. இன்ஸ்பெக்டர் ரவி நடந்த அனைத்தையும் சொல்ல வேதாந்த சுவாமிகள் அன்பாலயத்தில் இருந்து புறப்பட்டிருந்தார். இந்த முறை தவ புண்ணியத்தின் வீட்டு தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டார் ரவி. மீண்டும் ரிங் போய் கொண்டிருந்தது. கமான், பிக்கப் பிக்கப் என்று இன்ஸ்பெக்டர் ரவியின் உள்ளுணர்வு அடித்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக ஃபோன் எடுக்கப்பட்டிருந்தது. ஹலோ என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. மறுமுனையில் இருந்த குரலும் ஹலோ என்றது. தவ புண்ணியத்தின் மகன் கலையரசன் பேசினான். இன்ஸ்பெக்டர் ரவி சற்றும் எதிர்பாராமல் கலையரசனிடம், கலையரசன், நான் இன்ஸ்பெக்டர் ரவி பேசுகிறேன். உங்கள் அப்பாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. வெண்ணிலா பொண்ணோட ஆவி இன்னைக்கு உங்கள் அப்பாவை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ அங்கே தான் வந்துட்டுருக்கேன் என்றார். சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் வெண்ணிலா என் அப்பாவை கொலை பண்ண போகிறாளா என்று சிரித்தான் கலையரசன். தம்பி, இது ரொம்ப சீரியஸான விஷயம், விளையாடாத, உங்கள் அப்பாவை போய் பாரு என்றார் வண்டியின் வேகத்தோடு. சார், நீங்கள் தான் சார் விளையாடுறீங்க. வெண்ணிலா ஏன் கூட தான் இப்போ உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கா என்றான். அதிர்ந்து போயிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. இணைப்பை துண்டித்துவிட்டு வண்டியின் வேகத்தை கூட்டினார். அடுத்த 5 நிமிடத்தில் ஏட்டு கந்தசாமியிடமிருந்து ஃபோன் வந்தது. நடந்த விவரங்களை அவரிடம் சொல்ல கந்தசாமியும் கான்ஸ்டபிள்களோடு அங்கு புறப்பட்டிருந்தார். தவ புண்ணியத்தின் வீட்டை அடைந்த இன்ஸ்பெக்டர் ரவி ஜீப்பை வெளியே அவசர அவசரமாக பார்க் செய்துவிட்டு வீட்டு கேட்டை திறக்க முயற்சித்தார். கடினமான பூட்டால் பூட்டப்பட்டிருந்த அந்த கேட்டை எளிதில் திறக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சித்து ஒரு வழியாக கேட்டை உடைத்து கொண்டு உள்ளே சென்ற அவர் அந்த வீட்டு கதவை வேக வேகமாக தட்டினார். உள்ளே இருந்து பதில் எதுவும் இல்லை. வீட்டு தொலைபேசிக்கும் விடாமல் தொடர்பு கொண்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து வேதாந்த சுவாமிகள் தன்னுடைய சீடர்களுடன் வந்திறங்கினார். சீடர்கள் வேக வேகமாக உள்ளே வந்து கதவை திறக்க முயற்சித்தார்கள். நிலைமையை உணர்ந்த வேதாந்த சுவாமிகள் தன் பிரார்த்தனையால் கதவை திறக்க முற்பட்டார்.
பதறி போயிருந்த இன்ஸ்பெக்டர் ரவி அந்த வீட்டு ஜன்னல்களை கற்களை கொண்டு உடைக்க முற்பட்டார். அவர் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவரால் அதை உடைக்க முடியவில்லை. அந்த இடம் முழுவதும் வெண்ணிலாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஏட்டு கந்தசாமியும் தன் போலீஸ் படையுடன் வந்து இவர்களுக்கு உதவ முற்பட்டார். அந்த இடம் முழுவதுமே ஒரே பதற்றம் நிலவி இருந்தது. கொஞ்ச நேரத்தில் சப்தம் கேட்க கேட்க ஊர் மக்களும் தவபுண்ணியத்தின் வீட்டில் கூடியிருந்தனர். ஒரு கட்டத்தில் வேதாந்த சுவாமிகளின் இடைவிடாத பிரார்த்தனையால் கதவு படாரென்று திறந்தது. உள்ளே தவபுண்ணியத்தின் வீடே இருண்டிருந்தது. தயாராக வைத்திருந்த அகல் விளக்குகளோடு வேதாந்த சுவாமிகளின் சீடர்கள் உள்ளே நுழைந்து வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றியிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும் முதலில் உள்ளே செல்ல, வேதாந்த சுவாமிகளும் ஊர் பெரியவர்களும் பின்னே சென்றனர். வீட்டின் நடுஹாலில் வேதாந்த சுவாமிகள் இரவு 12 மணிக்கு பண்ண வேண்டிய அர்த்த சாம யாகத்தை இப்பொழுதே தொடங்கியிருந்தார். தீப ஒளியின் வெளிச்சத்தால் வீடு முழுவதையும் சல்லடை போல சலித்து கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் அவரை சுற்றியிருந்தவர்களும். உள்ளே ஒரு ஓரத்தில் தவபுண்ணியத்தின் மனைவி மரகதமும் மகன் கலையரசனும் எதுவும் பேச முடியாமல் பிரம்மை பிடித்தவர்கள் போல அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஏட்டு கந்தசாமி அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவர்கள் மேலேயே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். சற்றென்று மேலே பார்த்த ரவி பதறினார். எல்லோருடைய கண்களும் மேலே பார்க்க அந்தரத்தில் தவபுண்ணியத்தின் உடல் ஊசலாடி கொண்டிருந்தது. வேதாந்த சுவாமிகள் மந்திர உச்சாடனங்களை உபயோகிக்க ஆரம்பித்தார். உள்ளே இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நாலாபுறமும் ஓடி சிதறி கொண்டிருந்தன. ஆனால் அன்பாலய அகல் விளக்குகள் மட்டும் எந்த சலனமும் இன்றி அதே ஒளியை விடாது தந்து கொண்டிருந்தது. அடுத்த 10வது நிமிடத்தில் தவபுண்ணியத்தின் வீட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார் வேதாந்த சுவாமிகள். மேலே சுற்றி கொண்டிருந்த தவபுண்ணியத்தின் உடல் திடீரென பொத்தென்று கீழே விழுந்தது. எல்லோரும் சென்று அவரை புரட்டி பார்க்க அவர் சடலமாக திரும்பி வந்திருந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. வீட்டிற்குள் வீசி கொண்டிருந்த புயல் ஒரு வழியாக நின்றிருந்தது. சுய நினைவுக்கு திரும்பிய மரகதமும் கலையரசனும் தன் தந்தையின் உடலை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்திருந்தனர். கண் விழித்திருந்தார் வேதாந்த சுவாமிகள். தவபுண்ணியத்தின் உயிரை காப்பாற்ற முடியாத சோகத்தை அவரிடம் பார்க்க முடிந்தது. துக்கமான முகத்துடன் வெளியே கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் ஏட்டு கந்தசாமியும். வேதாந்த சுவாமிகள் வீட்டிலிருந்து வெளியே வர ஜனக்கூட்டம் தவபுண்ணியத்தின் வீட்டை மொய்த்திருந்தது. மரண ஓலம் அங்கு விண்ணை பிளந்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் பக்கத்தில் வந்த வேதாந்த சுவாமிகள், ரவி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். தவபுண்ணியத்தை காப்பாற்ற முடியல. இந்த பிறவியில் அவன் பண்ணின பாவங்கள்லேருந்து அவனை மீட்டெடுக்கவே முடியல. இதைத்தான் பெரியவங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொன்னாங்க என்றார் வருத்தத்துடன். மன்னிச்சுக்கங்க சுவாமிஜி, உங்களைத்தான் நான் தப்பான கோணத்திலே வச்சு பார்த்துட்டேன். உங்கள் பேச்சையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டேன். இப்போதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க என்றார் இன்ஸ்பெக்டர். நான் தான் அப்பவே சொன்னேனே ரவி, ஆன்மீகமும் அமானுஷ்யமும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு என்றார். சார், நாம் அடுத்து எங்கே சார் போகிறோம் என்றார் ஏட்டு. அன்பாலயத்திற்கு என்றார் பூரண நம்பிக்கையோடு இன்ஸ்பெக்டர். 15 நாட்களுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் ரவிக்கு மீண்டும் டிரான்ஸ்ஃபர் வந்திருந்தது. ஏட்டு கந்தசாமி வருத்தத்துடன் விடை கொடுத்திருந்தார். நெக்ஸ்ட் ஜென் உரம் தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய உரங்களை மறுசீரமைப்பு செய்து கொண்டு இயற்கையான வழியிலேயே உரங்களை தயாரித்திருந்தார்கள். வேளாண் பேராசிரியர் சதாசிவம் குமாரசாமி ஐயாவின் கருத்துக்களை தொகுத்து விவசாயமும் அதன் அவசியமும் என்கின்ற நூலை வெளியிட்டிருந்தார். திரு பூபதி கோவை அவர்களின் பிற்பகல் விளையும் முற்றும்.